வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை சார்பாக அற்புதமான 5ஆம் ஆண்டு புத்தகத் திருவிழாவிற்கு இன்றைய தினம் தலைமையேற்று தொடங்கி வைத்திருக்கக்கூடிய மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையினுடைய தலைவர், வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா ராஜ்குமார் அவர்களே, வரவேற்புரை நல்கி அனைவரையும் வரவேற்ற பெருமைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஜவஹர் குமார் அவர்களே, முன்னிலை வகித்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய தாளாளர் பெருந்தகை முத்தூர் MS சண்முகம் ஐயா அவர்களே, பாரதி வித்யா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய மூலனூர் தாளாளர் பெருந்தகை ஐயா செல்லமுத்து அவர்களே, வாழ்த்துரை வழங்கி பெருமைப்படுத்திய கருப்பண்ணன் மாரியப்பன் கல்லூரி முத்தூர் தாளாளர் மற்றும் செயலாளர் பெருந்தகை MK பழனிசாமி ஐயா அவர்களே, கருப்பண்ணன் மாரியப்பன் கல்லூரி முத்தூர் துணை செயலாளர் வணக்கத்திற்குரிய ரொட்டேரியன் G ரமேஷ் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையினுடைய இணைச் செயலாளர் வணக்கத்திற்குரிய கண்ணன் அவர்களே, இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளர்களாக திகழக்கூடிய அருமை நண்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதிலே பெருமையடைகிறேன். இரா ராஜ்குமார் அவர்கள், சந்தோஷ் அவர்கள், கவிஞர் அன்பு நண்பர் ஆதி அவர்கள், JR சம்பத்குமார் அவர்கள், சகோதரர் ஜவஹர் குமார் அவர்கள், என்னை அன்போடு தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாக பேசி தன் இல்லத்திலேயே தங்க வைத்து ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு எப்படி விருந்து கொடுப்பான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி MS அருண்குமார் அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி, இந்த அரங்கம் முழுவதும் வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, ஈரோட்டிலிருந்து நான் இன்றைக்கு இங்கே பேச வருகிறேன் என்று சொன்னபோது என்பால் வைத்த அன்பால் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர் சிவா அவர்களே, ஐயா அவங்க திருமணத்தில் வந்து நான் பேசினேன். அவங்க வீட்டு திருமணத்தில் ஈரோட்டில், அது திருமண விழாவா தமிழ் விழாவா என்று போட்டி போடுகிற அளவுக்கு அந்த விழா சிறப்பாக அமைவதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர். அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து, இன்றைய தினம் ஒரு நல்ல நூலை வெளியிட்டு, அந்த நூலுக்கு அதாவது புத்தகத்தை வெளியிட்டு நேற்று இன்று நாளை என்கிற ஒரு அருமையான நூலை வெளியிட்ட கவிஞர் ரமேஷ் ஐயா அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் மேலும் மேலும் பல நூல்களை இயற்றி ஒவ்வொரு புத்தகத் திருவிழாவிலும் பல நூல்களை வெளியிட்டு தமிழன்னைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர்களை நான் உங்கள் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன். பொதுவாக புத்தகத் திருவிழா என்பது எல்லா இடங்களிலும் தான் நடக்கிறது. எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய அந்த புத்தகத் திருவிழாவிற்கும் வெள்ளக்கோவில் எப்படி வேறுபடுகிறது என்றால், நாடே மறந்துவிட்ட ஒரு மாமனிதர் மனித தெய்வத்தினுடைய திருப்பெயரிலே வைத்து ஒரு நற்பணி மன்றம் என்ற அறக்கட்டளையை தொடங்கி, சொல்லப்போனால் வெள்ளையனே வெளியேறு என்பதுதான் அவருடைய மகாத்மா காந்தியின் வாசகம். வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தின் மூலமாக வெள்ளையனை வெளியேற்றினாலும் உங்களை வெள்ளக்கோவில் என்றைக்கும் காப்பாற்றும் என்பதனாலே அவருடைய திருப்பெயரை வைத்துக்கொண்டு இந்த நற்பணி மன்றம் மிகச்சிறப்பாக செயல்படுகிற அழகை நான் நேரில் பார்த்து மகிழ்கிறேன். உண்மையிலே மகாத்மா காந்தி பெயரை நிறைய பேர் மறந்துட்டாங்க. ரூபா நோட்டில் இருக்கிறத கூட நம்ம பார்க்கறது கிடையாது. ஏன்னா உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர், உங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா,
5 ரூபா நோட்லேயும் காந்தியினுடைய காந்தி சிரிக்கிற படம் இருக்கும். 50 ரூபா நோட்லேயும் இருக்கும், 100 ரூபா நோட்லேயும் இருக்கும், 500 ரூபா 200 ரூபாயில் இருக்கும், 100 ரூபாயில் இருக்கும். எல்லா நோட்டிலுமே மகாத்மா காந்தியினுடைய புன்னகை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயன்படுத்துகிற மனிதர்கள் தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான் இல்லையா? 5 ரூபா கொடுத்த 5 ரூபா தானே அப்படின்றான், 500 ரூபா கொடுத்தா ஆனந்தமாக சிரிக்கிறான். ஆனால் காந்தி 5 ரூபாயிலும் ஒரே புன்னகை தான், 500லும் ஒரே புன்னகை தான். மனிதா, வாழ பழகடா, வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் வரமாக்கி கொண்டால் இந்த பூமிக்கு நீ உரமாக விளங்குவாய் என்று மகாத்மா காந்தி ரூபாய் நோட்டின் மூலமாக கூட நமக்கு பாடம் நடத்துவதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒவ்வொரு மகான்கள் இந்திய பூமிக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. ஏன்னா என் பாட்டன் பாரதியினுடைய பைந்தமிழ் வரிகளிலே என்னுடைய மனதை தொட்ட வரிகள் பல உண்டு. அதில் நான் ரொம்ப குறிப்பாக வணங்குற வரிகள், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி. அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடேன்னார். மகிழ்ந்தான், குலாவி இருந்தான். 2 விஷயம் அதில் மகிழ்ந்து, 2 சொற்களுக்கு. குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவருக்கொருவர் கலந்து பேசியே குலாவிதல் என்பது அவர்களுக்குள் கலந்து பேசி ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய மண் இந்த மண்ணென்னு பாரதி பறைசாற்றி முழக்குகிறார். அதனால்தான் சொன்ன ஒரு வார்த்தை, பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர்னா. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பாரதியினுடைய ஒரு வரியை இதயத்தில் எழுதி வச்சா நல்லாயிருக்கும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, திரும்புகிற திசையெல்லாம் மகிழ்ச்சியாக பார்க்க பழகிவிட்டால் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் வேலையே கிடையாது. சொல்லப்போனால் குறையில்லாத மனிதன் உலகத்தில் இல்லை, அதை குறைத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை. குறையில்லாத மனிதன் உலகத்தில் இல்லை, அதை குறைத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலன்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய மனிதனை படம் பிடித்து காட்டுகிறார். ஞானிகள் நடமாடிய புண்ணிய பூமி இது, சித்தர்கள் வாழ்ந்த சிறந்த பூமி இது, சாதுக்கள் சாதித்த மிகப்பெரிய அற்புதமான பூமி இது. சொல்லப்போனால் வெளிநாடுகளிலெல்லாம் வெளியில் தேடினார்கள், அவர்களை உலகம் விஞ்ஞானி என்று அழைத்தது. நம் மண்ணில் இருந்த ஞானிகள்தான் உள்ளே தேடினார்கள், இவர்களை மெய்ஞானிகள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானிகள் சொன்னது கூட ஒரு காலகட்டத்தில், ஒரு விஞ்ஞானி சொன்னது கூட இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு விஞ்ஞானியால் அது மறுக்கப்படும். ஆனால் மெய்ஞானி சொன்ன உண்மையை உலகத்தில் ஒருவராலும் மறுக்கப்படக்கூடவே வாய்ப்பே கிடையாது. அது எந்த நாளுக்கும் பொருந்துகிற உண்மையைத்தான் எடுத்து சொல்லிப்பார். அதனால்தான் அதுக்கு மெய் ஞானம்னு பேர். மாறுபடாத ஒரு வாழ்வியல் உண்மைகளை எடுத்து சொன்ன மண்ணையா இந்த மண். அற்புதமான மண்ணிலே நம்ம பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுடைய படைப்பிலே பார்க்க போனீங்கன்னா பறவைகள், விலங்குகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் பறவைகளும் விலங்குகளும் எந்த பயிற்சி முகாமுக்கும் போகிறது கிடையாது. பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து பறவைகள் பறந்து வந்து வேடந்தாங்கலுக்கு வந்து குறிப்பிட்ட சில மாதங்கள் இருந்துட்டு மீண்டும் பல்லாயிரம் மைல்களை கடந்து மீண்டும் அந்த பழைய ஊருக்கு போகுதுன்னா அதுக்கு எந்த கூகுளையா தெரியும்? நம்ம எந்த கூகுள் தெரியும்? அத்தனை பறவைகளும் அந்த ஞானத்தை பெற்றிருக்கின்றன. ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டும் பாருங்க. ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிற அழகு இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் விழுப்புரம் மாவட்டம் பனமலைப்பேட்டை என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் ஊரில் பனை மரங்கள் அதிகம். அதனால்தான் எங்கள் ஊரில் ராஜசிம்ம பல்லவன் கட்டிய திருக்கோவிலுக்கு தாளகிரி ஈஸ்வரன் பேர். தாளம்னா பனைன்னு பேர். பனை மரங்கள் நிறைந்திருக்கிற ஊர். அந்த பனை மரங்களிலே குருவி, தூக்கணாங்குருவிகள் கூடு கட்டும். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இறைவனுடைய படைப்பில் ஆண் பனையிலும் ஒரு கூடு கட்டும்,
பெண் பனையிலும் ஒரு கூடு கட்டும். ஆண் பனையிலே கட்டிய கூட்டில்தான் அந்த தூக்கணாங்குருவி முட்டைகளை பாதுகாக்க வைக்கும். பெண் பனையில் கட்டிய கூட்டிலே அந்த பெண் துணையோடு அந்த ஒரு ஜோடி அங்கே அந்த கூட்டில் தங்கும். ஏன் தெரியுமா? பெண் பனை ஒரு காலகட்டத்தில் நுங்கு தருவதனால் அதை மனிதன் ஏறி பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏறினால் நான் அவரிடத்தில் பறந்து சென்று நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனால் இந்த முட்டையிலிருந்து வெளிவருகிற குஞ்சுகளுக்கு அந்த பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக ஆண் பனையில் ஒருபோதும் ஏற வாய்ப்பில்லை என்று ஆண் பனையிலே கூடு கட்டும். இது எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சது இது சார்? ஆச்சரியமான விஷயங்கள் உலகத்தில் நிறைய இருக்குங்கய்யா. அவற்றுக்குள்ளே அன்பு இல்லையா? அவற்றுக்குள்ளே ஆசை இல்லையா? ஆர்வம் இல்லையா? சில நாட்களே வாழக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் கூட ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், பல ஆண்டுகள் வாழுகிற மனிதன்தான் ஆசை வலைக்கு ஆட்பட்டு அவனுடைய வாழ்க்கையை ஆனந்தத்தை இழக்கிறான். ஐயா மனவளக்கலைன்னு ஞாபகப்படுத்திட்டார். உலகத்திலே ஒரு அற்புதமான மனவளக்கலையை சாதித்த மகரிஷி வேதாத்திரி, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி பிறந்த மண் இந்த மண். அவர் பல்வேறு பண்பாடுகளை எடுத்து சொல்கிறார். நான் ஒரு செய்தி உங்களுக்கு பதிவு பண்ணுறதில் பெருமை அடைகிறேன். முதலாக பல ஆண்டுகளுக்கு முன்பு பாடத்திட்ட குழுவில் இருக்கிற போது மனவளக்கலையை பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக வைக்க வேண்டும் என்று முதல் கருத்தை வெளியிட்டவனே நான் தான். அது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்குது. அதில் நான் ரொம்ப அந்த சொற்கள் எல்லாம் ரொம்ப அனுபவிப்பேன். ஏன்னா நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டிருக்கிற சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வருகிற நம்முடைய கவிஞருடைய கருத்துக்களை எல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள். அதில் ஒரு ஆழமான கருத்தை அந்த ஞான பெருவள்ளல் மகரிஷி கொடுத்திருக்கிறார். ஆசையை பற்றி சொல்ல வருகிற போதே ஆசை சீரமைப்பு என்று சொல்லியிருக்கிறார். இதை ஒன்றை நம்ம பின்பற்றினாலே வாழ்க்கை ஒரு வரமாக நமக்கு அமையும். அதில் என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, ஆசை உலக அழிவுக்கு காரணம்னார். யார்? புத்தர். இதை கூட நான் ஸ்கூலில் கேள்வி கேட்டேன். ஆசை புத்தர் சொன்ன கருத்து என்னன்னு. பையன் ஆன்சர் எழுதிக்கலாம். உலக அழிவுக்கு ஆசை காரணம், அதை ஒழித்து விட வேண்டும் என்று புத்தர் ஆசைப்பட்டார்னு எழுதினான். என்ன அருமையான பதில் பாருங்க. ஆசை ஒழிக்கணும்னு புத்தர் ஆசைப்பட்டார்னு அவன் ஆன்சர் எழுதினான். ஆசை இல்லாமல் வாழ முடியுமாங்க? ஆசை இல்லாமல் வாழ முடியாது. அப்போது அருணகிரி சாமிகள் என்ன சொன்னாங்க? ஆசா நிகழும் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்தது வேண்டார். மனம் என்பதை ஒரு ஊஞ்சலாக பார்த்தார், ஆசை என்பதை சங்கிலியாக பார்த்தார். இந்த சங்கிலி அசைய தான் ஊஞ்சல் முன்னாலும் பின்னாலும் போகும். இது அளவோடு அசைந்தால் ஆனந்தம், அளவுக்கு மீறினால் ஆபத்துன்னு சொன்னார். அவரும் அந்த ஆசையை பக்குவப்படுத்தி சொன்னார். மகரிஷி தான் வெளிப்படையாக சொன்னார், ஆசையை சீரமைச்சுக்கடா, இதுதான் போதும் என்ற ஒரு எல்லைக்கு இந்த ஆசையை நீ வரையறை செய்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அந்த வாழ்க்கை வரமாக அமையும், ஆனந்தமாக இருக்கும். அது பேராசையாக மாறுகிற போது தான் பல சிக்கல்களே வருகிறது. எதிர்பார்ப்புன்னு ஒன்று இல்லைன்னா ஏமாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது, இல்லைங்களா? வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பல அம்சங்கள் இருக்குயா. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியல அது. அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, புத்தகங்களை வாசிக்க உங்களை எல்லாரையும் அழைக்கிறாங்க. ஒரு 40 ஸ்டாலா தம்பி அருண்? 40 ஸ்டால் என்ன அழகு! என்னமோ தமிழ்நாட்டுக்கு 40க்கு 40ன்னு ஒரு பெருமை இருக்கா அவளுக்கு. வெளியிலையும் 40, உள்ளேயும் 40 ஸ்டால் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது சார். நான் எல்லா புத்தக திருவிழாவிலையும் போய் பேசுகிறேன். ஆனால் இது ஒரு அமைதியாக இருக்குங்க, ஆனந்தமாக இருக்குது, உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சபை தனியாக இருக்குது, அந்த அரங்கம் தனியாக இருக்குது. ஓசூர்லாம் பார்த்தா அரங்கத்துக்குள்ளே ஒரு பகுதியில் நாங்கள் பேசுவோம். மயிலாடுதுறையில் அப்படி தான் அமையும். அது இட அமைப்பை பொறுத்து இருக்குது. இங்கே இயற்கையாகவே நல்லா அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை இந்த ஸ்டாலில் போய் பார்க்குறோம், ரொம்ப அழகாக அமைப்பாக வச்சுருக்காங்க. பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பிள்ளைகளை வர்ற சனி ஞாயிறு இல்லையா, சனி ஞாயிறு அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிக்கிட்டு வந்து பல புத்தகங்கள், அவன் விரும்புகிற புத்தகங்களை வாங்கி கொடுங்க. அவன் கேட்பான், இந்த புத்தகம் வாங்கி கொடுமா அப்படின்னு. ஆமாம், இருக்கிற புத்தகத்தையே படிக்க முடியல,
இதை வேறவா அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அவன் படிக்கிறானே படிக்கலையோ, புத்தகத்தின் மேலே ஆசைப்படுற ஒரு பிள்ளை நமக்கு பிறந்திருக்கிறானேன்னு சந்தோஷப்படுங்க, அதை வாங்கி கொடுங்க. அவன் படிக்கிறானோ படிக்கலையோ அது அடுத்த விஷயம். அது எவ்வளோ பெரிய பெருமை தெரியுங்களா? அதனால் ஒரு காலகட்டத்தில் தேர் திருவிழா நடக்கும், ஊர் திருவிழா நடக்கும். அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னாக்கா எல்லா பொருள்களும் வீட்டு சாமான்கள்லாம் விற்கும். ஆனால் இப்போ தாங்க ஐயா புத்தக திருவிழான்னு ஒன்று அற்புதமாக ஒவ்வொரு மாவட்டத்திலே நடக்கிறது என்றால், இது 5வது ஆண்டை அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மக்கள் அந்த விற்பனையிலே பங்கு பெற்று புத்தகங்களை வாங்கி சென்று ஒவ்வொரு வீட்டையும் ஒரு நூலகமாக மாற்றுகிற நிலையை உருவாக்குங்கள். புத்தகத்தை நீங்கள் அப்படி பிரித்து பாருங்களேன். இப்படி பிரித்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு பறவையின் சிறகு போல் இருக்கும். இது ஒரு சிறகு, இது ஒரு சிறகு. 2 சிறகு இருந்தால் தான் பறவை மேல் நோக்கி போகும். புத்தகம் என்ற 2 சிறகுகளை விரியுங்கள், உங்கள் மனப்பறவை இந்த உலகம் முழுவதும் பறந்து வரும். உலகம் முழுவதும் பறந்து வருங்க. ஏன் பறந்து வரும்? அது உள்ளே இருக்கிற செய்திகள். கங்கையை பற்றி படிக்கிறீங்களா? கங்கை நம்ம மனக்கண் முன்னாலே தெரியும். இமயமலையை படிக்கிறீங்களா? இமயமலை நம்ம கண் முன்னாலே தெரியும் சார். அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய மிகப்பெரிய ஆற்றல். பேச்சு கூட காலத்தால் கரைஞ்சு போகும், ஆனால் எழுத்து ஒன்றுதான் நின்று நிலைக்கும். ஏன் தெரியுமா? காலம் கவிஞனை கொல்லும், ஆனால் கவிஞனின் கவிதையோ காலத்தை கொன்று வென்று நிற்கும். அதனால்தான் 2000 வருஷத்துக்கு பிறகு திருக்குறள் நிற்குது, சிலப்பதிகாரம் நிற்குது. அத்தனை நூல்களும் நிற்பதற்கு, அத்தனை இலக்கியங்களும் பேர் இலக்கியங்களும் காவியங்களும் சிற்றிலக்கியங்களும் நின்று நிலைப்பதற்கு காரணம் அதுதான். அவருடைய படைப்பு சாதாரணமானது இல்லைங்க. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பிரசவத்தையா, சுகப்பிரசவம். சாதாரணமானதா? நீங்கள் ஒரு நாளைக்கு எழுதி பாருங்கள், 10 வரிக்கு மேலே நம்மளால் எழுத முடியாது ஒரு நாளைக்கு. அப்படி உட்காந்து எழுதுவோம், ஏதாவது ஒன்று எழுதுவோமே. நான் என் அனுபவத்தை சொல்கிறேன். உட்காந்து எழுதுவேன். பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஒரு வரி எழுதினோம்னா, ஏங்க 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கலாம், போச்சு, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அது அந்த கற்பனை அதோடு நின்றுடும், பால் பாக்கெட்டில் போயிடும் புத்தி. ஏன்னா அது மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கவிஞனோ ஒரு எழுத்தாளனோ அதனால தான் பாரதி சொன்னால் எழுத்தும் தெய்வம் இல்லை, எழுத்தும் தெய்வம்னா சார். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம்னா. அதனால்தான் கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், புத்தகமே உன்னை தலைகுனிந்து படித்தேன், உலகம் என்னை தலை நிமிர்ந்து பார்க்கிறது. என்ன அழகான வரி தெரியுமா அது? நீங்கள் வாசிக்க வாசிக்க நம்முடைய மனசு தூய்மையாகும் சார். உடல் தூய்மைக்கு 1000 விஞ்ஞானங்கள் உருவாக்கிய பொருள்கள் இருக்கிறது. மன தூய்மைக்கு ஒரே மார்க்கம், புத்தகங்களை வாசிப்பதனால் மட்டும்தான் அந்த மன தூய்மை ஏற்படும் என்றால், பிள்ளைகளுக்கு நிறைய கல்வியாளர்கள் வந்திருக்காங்க மேடையில். உண்மையிலே அவங்களெல்லாம் வணங்குறேன். நல்ல பிள்ளைகளை உருவாக்கி படிப்போடு பண்பாட்டையும் சேர்ந்து தருகிற பிள்ளைகளை தருகிற ஒரு கடவுளாகவே விளங்கக்கூடிய பல கல்வியாளர்களை நான் பார்க்குறேன். ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்க. இன்றைக்கு ஒரு சவாலான காலம், நான் அதை மறுக்கவே இல்லை. எனக்கே ஒரு ஆசிரியர் ஃபோன் பண்ணார் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, சார் நல்ல வேலை, நீங்கள்லாம் நல்ல வேலைக்கு ரிட்டையர் ஆகிட்டீங்க, நீங்கள் 15 வருஷத்துக்கு முந்தைய ரிட்டையர் ஆகிட்டீங்க, நாங்கள்லாம் எப்படி ஆகுமோ ஏதாகுமோன்னு நாளுக்கு நாள் பயந்தங்கிறோன்னார். ஏன் சார், என்ன சார் ஆச்சுன்னு? போன வாரம் ஒரு பையன் 6ஆம் கிளாஸில் படிக்கிறானா, நான் அவனை பார்த்து கேட்டேன், ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு கேட்டேன், ஊருகான்ட்டான் சார். எனக்கு அன்னையிலேருந்தே மனசு சரியில்லை, ஒரு வாரம் லீவ் போட்டு, மெடிக்கல் லீவ் போட்டு நான் பள்ளிக்கூடமே போகலைன்னார். ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோ நெருக்கடி ஏற்பட்டுக்குதுன்னு கொஞ்சம் யோசிங்க. உண்மைங்க சார். நமக்கு அந்த காலத்தில் இப்போ பெரியவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, உண்மையிலே நம்ம வாழ்க்கை சத்தியமாக வரமாக தான் அமைஞ்சிருக்கு, அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. நம்ம வளர்ப்பு அப்படி இருந்தது சார். உறவுகளின் மடியில் நாம் வளர்ந்தோம். இப்போ இருக்கிற பிள்ளைகள் கருவிகளின் மடியில் உட்காந்துங்கிறான். அவன் மேலேயும் தப்பு இல்லை. நமக்கு நாம் பிறந்த காலத்திலேயே இந்த செல்ஃபோன் இருந்ததுன்னு வச்சுங்க, நமக்கு இந்த சிக்கல் தான். இப்போவே அது கை விட்டு ஒரு நேரம் அது கையில் இல்லைனாலே நமக்கு என்னமோ எதையோ இழந்த மாதிரி இருக்குது. அப்போ கருவிகளுக்கு அடிமையான ஒரு காலகட்டத்தில் வளர்கிற குழந்தைகள் இந்த அளவுக்கு அவன் ஜெயிக்கிறான்னா, அதையும் நம்ம ஒரு பக்கம்
பாராட்டித்தான் தேரணும். ஏன்னா அறிவிலே ஆற்றலில் வளர்ந்துருக்கிறேன். அனைத்து நாடுகளுக்கு நான் போய் வரேன். அங்கெல்லாம் பார்க்குறேன், நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு தான் தனி மரியாதையும் பெருமையும் இருக்குது. ஏன் தெரியுமா? 2 பண்பாட்டை அவன் கையில் எடுத்துருக்கிறான். ஒன்று உழைப்பு, அந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கை. 2ஐயும் பெற்றிருக்கிறதுனால தான் அங்கங்கே போன இடங்கள்லாம் நிலைநாட்டிருக்கான். ரிஷி சுனக் அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கார் சார். இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்கள். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்தியாவை 200 ஆண்டுகள் அடிமை கொண்டிருந்தது. அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலே இந்திய வம்சாவளியை சார்ந்த ரிஷி சுனக் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் சார். உண்மையிலே நினச்சி பார்க்கணும், நம்மை நாமே உயர்த்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை எப்படி ஜெயிக்கிறதுன்றது தான் நமக்கு பெரிய போராட்டம். அதை மீண்டும் மீண்டும் குடும்பம்தான் காப்பாற்றணும், வேறு வழி இல்லை. சமூகம் நிறைய கற்றுக் கொடுக்குதுங்க. ஊடகங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலம். இங்கே இருக்கிற தாய்மார்களெல்லாம் நான் 2 வணக்கம் போடுறேன். ஆண்களுக்கு 1 வணக்கம்னா தாய்மார்கள் 2 வணக்கம். சீரியலை தியாகம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ விஷயம், அது சாதாரணமான விஷயம். ஞாபகப்படுத்திட்டு கிளம்பிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சிக்கலுங்க. ஆனால் ஏன் தெரியுமா தாய்மார்களை நாம் பாராட்டுறதுக்கு காரணம்? இறைவனுடைய படைப்பில் பாருங்க, ஆண் வன்மையானவன், பெண் மென்மையானவள். ஆணினுடைய உடம்பு கொஞ்சம் தொட்டு பாருங்க, அப்படி தொட்டையினாலே உடம்பு சூடாக இருக்கும், நெருப்பாக இருக்கும், கணக்கணக்கணம் தான் இருக்கும் நம்ம உடம்பு இல்லையா? அந்த சூடு குறையக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் வத்திப்பட்டு வச்சுக்கிறான் உள்ள, சூடாக இருக்கும். ஆனால் பெண்ணை தொட்டு பாருங்க, ஜில்லுன்னு இருக்கும், எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கும் சார் பெண்ணினுடைய உடம்பு. ஏன்? இவன் நெருப்பின் அம்சம் ஆண், நீரின் அம்சம் பெண். அதனால்தான் ஏதாவது ஒரு சின்ன துன்பம்னாலும் பளபளன்னு ரெடிமேடு மாதிரி அந்த கண்ணீர் விழுந்துடும், உடனே அழுதுருவாங்க. ஒரு சீரியலில் ஒரு துன்பக் காட்சி வந்தாலும் இவங்க அந்த கதாநாயகியை விட இவங்க தான் அதிகமாக கதறுவாங்க. அதனால தான் அவங்கள வச்சு தான் சீரியலே ஜெயிக்குது, இல்லைன்னா ஓடாதுங்க. அது ரொம்ப கஷ்டம் சார். பகலில் போட்டது ராத்திரியில் போடுறான், ராத்திரியில் போட்டது பகலில் போடுறான், அதையும் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிரமம் சார் இந்த சீரியல். அது வருத்தப்படாதீங்க, உண்மையை நான் சொல்கிறேன். அதை பாருங்கள், அப்பயே பார்த்து மறந்துடுங்க. என் வீட்டு அம்மா மேலெல்லாம் எனக்கு முதல்ல ஆரம்பத்தில் பாசம் அதிகமாக இருந்தது, இப்போ பக்தி அதிகமாக போச்சு. விளையாட்டுக்கு சொல்லலை, வேடிக்கை சொல்லலை. நான் சில அம்சங்கள்லாம் பார்ப்பேன். எல்லாருக்குமே எடுத்துங்க, நம்ம தலைவர் உள்பட எல்லாமே, ஆதி உள்பட, நம்ம அருண் உள்பட எல்லாரையுமே எடுத்து பாருங்களேன். நாம் வீட்டுக்குள்ளே போய் நம்ம தேடி ஒரு நண்பன் வந்தான்னா சோபாவில் உட்கார வச்சுட்டு ஏதாவது பேசணும்னா ஒரு டிவி ஓடுதுன்னு வச்சுங்களேன், அதை நிறுத்தும் முதல்ல. ஏன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்ம மட்டும்தான் பேசணும். ஏன்னா அது ஆணினுடைய குணம். ஆனால் பெண் அப்படி இல்லை. எங்கள் வீட்டம்மாவை நான் பார்ப்பேன், கை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்ணு பேர குழந்தைங்க ஹோம்ஒர்க் எழுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், எழுது அது கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், வாய் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்கும் சார். ஒரே நேரத்தில் 4 in 1 சார், 2 in 1 4 அம்சங்களையும் அந்த பெண் திறமையாக செய்வாள். இது சத்தியம், இது உண்மை. நாம் அப்படி கிடையாது. ஒரு ஆள்கிட்ட பேசினா கூட எல்லாத்தையும் நிறுத்திட்டு பேசுவோம். அப்படி பேசினாலும் இப்போ என்ன சொன்னேன்னு அவனே கேட்பான். ஏன்னா நமக்கு அந்த மறதி உண்டு, கவனச்சிதைவு உண்டு. ஆனால் அவங்களுக்கு கூர்த்த மதியும் கூர்மையான பார்வையும் பெண்ணுக்கு உண்டு. அதனால்தான் பாரதி சொன்னான், பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார்னு சொன்னோம். சாதாரணமானதா சார்? 8 சீரியல் பார்ப்பா எங்கள் வீட்டில். நான் இந்த மீட்டிங்லாம் இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒன்று பார்ப்பேன். ராத்திரி பூரா தூக்கம் வராது சார், அவ்வளோ சிக்கலை பார்த்துட்டு தூக்கம் வராது. அன்னையிலேருந்து தான் அந்த அம்மா மேலே பக்தி வந்ததுக்கு காரணமே அதுதான். ஒரு குடும்பத்தினுடைய சிக்கலை பார்த்தே நமக்கு தூக்கம் வரலையே, 8 குடும்ப கதையும் பார்த்துட்டு என்னை ஞாபகம் வச்சுக்கின்னு சோறு போடுறா பத்தியா, இதை விட அதிர்ஷ்டம் உலகத்திலே இல்லைடான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சமூக சிக்கல்கள், ஊடகங்களின் தாக்கல்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அன்றைக்கி ராத்திரி ஒரு அம்மா 12 மணிக்கு, நடுராத்திரி 12 மணிக்கு எழுந்து மேக்கப் போடுது, ஃபேஸ் அலங்காரம்லாம் பண்ணிக்குது. அவங்க வீட்டுக்காரனே கேட்டான், நியாயமாடிக்குது, அதர்மமாக தெரியல உனக்கு? இந்த நேரத்தில் ஒன்று யாரையும் மேக்கப் பண்ண சொன்னாங்க? யோ வாயை மூடு, சும்மா தொணன்னு செல்லில் ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது.
அது மேக்கப்போட வந்தால் தான் அது ஓப்பன் ஆகும் போலுக்குது. அதனால தான் நான் செய்கிறேன், விஷயம் இல்லாத செய்வேன் நான். அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான். இதில் என்ன சிரிப்புன்னு கேட்டுது அந்த அம்மா. அதுக்கு இல்லை, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல, நான் ஒரு 10 வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு கருணையோடன்னா. இன்றைக்கி இருக்கிற கட்டாயம், கால கட்டாயம் அப்படி இருக்குது இல்லையா? ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாழ்க்கை நமக்கு பாதை எங்கெங்கே போய்கிட்டு இருக்கு? நம்ம எதையோ இழந்துட்டோம் சார், நிறைய அம்சங்களை இழந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தேன், அந்த சிறுதானிய கடை அமைப்பை பார்த்தேன். நான் போகும்போது ஆளுக்கு ஒரு பாக்கெட்டு வாங்கி, அவ்வளவு ஆரோக்கியமையா, ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டு ஆரவாரத்தில் நாம் நுழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றான், ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு தான். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நமக்கு, நம்ம பெரியவங்க தந்திருக்கிற வாழ்க்கை கொடை இருக்குது. இன்றைக்கி எல்லாமே போச்சு சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லை? ரொம்ப வருத்தமாக இருக்குது. மனித தன்மைகள் நிறைந்திருந்த ஒரு மண் இந்த மண். இந்த மனித தன்மைக்கே இன்றைக்கி கேள்விக்குறியாயிட்டுது. நாளைய சமுதாயத்துக்கு அது என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள், ஒரு வீட்டில் 8 பிள்ளைகள் 9 பிள்ளைகள். யாராவது எங்கள் கிராமத்தில் கேட்டாங்கன்னா எத்தனை பசங்க, என்னமோ கடவுள் 7 தான் கொடுத்தான், சலிச்சுக்கிட்டு போவான் சார். இப்போ சொல்லி பாருங்கள் 7ன்னா 7ஆ, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். சொல்கிறவனை விட கேட்குறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இப்போ அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஆகிப்போச்சு. நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என்ற கேள்விகளாக வந்துட்டோம். இப்போ நம்ம இறங்கிட்டோம். உறவுகள் மத்தியில், உறவுகள் கடவுள் கொடுத்த வரமையா, சாதாரணமானது இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு முன்னே ஒன்று சொல்கிறேன், மனிதன் வரமாக மாற்றிக்கொள்வதும் சாபமாக மாற்றிக்கொள்வதும் அவரவருடைய மனதை பொறுத்து தான் இருக்கிறது. எங்கள் அம்மா அப்பா மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை, என் மனைவி போல் உலகத்தில் யாருமே பிறக்க முடியாது, என் கூட பிறந்த அண்ணன் தம்பி போல யாருக்காவது அமையுமா? என் வாழ்க்கை எனக்கு வந்த பிள்ளைகள் மாதிரி யாருக்கே வரும்? பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைகள் என்று யார் ஒருவர் பெருமிதப்படுகிறார்களோ அந்த பெருமிதப்படுகிற மனம்தான் அவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. ஏன்னா எண்ணங்கள் தான் செயல்கள், செயல்களுக்கு தான், அதாவது எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நான் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறேனோ நான் அதுவாகவே மாறுவோம் என்பதுதான் உபனிஷதம் போதிக்கிற உண்மையான சாரம். நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எதையும் குறை கண்டோம்னு வச்சுங்களேன், குறை இல்லாதவன் யார் இருக்கான் சொல்லுங்கள்? பிரச்சனை இல்லாதது யார் இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு பிரச்சனை இல்லை? இங்கே பெருந்தலைவர் காமராஜர் திருவள்ளுவரோட படத்தை போட்டிருக்கீங்க இல்லைங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்தையே வென்ற மாபெரும் மேதை அப்துல் கலாம் அவர்கள் 2006 ஐயாவோட ராஷ்டிரபதி பவனில் 2 நாள் நான் தங்கியிருந்தேன். மிகப்பெரிய புனிதமான நாள் என்று நான் கருதுகிறவன். நான் என்ன அருமையான மனிதர்கள் தெரியுமா? சாதாரணமான சரித்திர புருஷர்கள் அல்ல 2 பேருமே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு மனித தன்மை. அவர் ஒருவருக்குத்தான் இந்த மண்ணிலே பெருந்தலைவர் என்று பெயர். காமராஜர் பிறந்த நாள் கல்வி சிறந்த நாள் என்று இந்த தேசம் கொண்டாடுகிற மிகப்பெரிய அற்புதம். நிறைய செய்திகளையும் தெரிஞ்சுங்க. அவர் சாதாரணமான இல்லை சார். அவர் ஆட்சி காலத்திலே அவர் சாதித்த சாதனைகளை எல்லாம் ஒரு திரைப்படமாக ஆக்கி அதை கொண்டு போய் தியேட்டரில் சினிமா படுறதுக்கு முன்னாடி நியூஸ் ரீல் போடுவோம் பாரு, அந்த மாதிரி நாம் ஒரு படம் எடுத்து குறும்படம் எடுத்து போட்டால் நமக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும்னு ஒரு தொண்டர் சொன்னார். அப்போ பெருந்தலைவர் கேட்டார், அதுக்கு என்ன செலவாகும்னு கேட்டார். 3 லட்சம் ரூபாய் ஆகும்னா. போ, 3 லட்சம் ரூபாய் என் கையில் இருந்தால் நான் 3 பள்ளிக்கூடம் கட்டுவேன். நான் என்ன செஞ்சுருக்கிறது தான் மக்களுக்கு தெரியுமே, அது எதுக்கு நான் படம் போடணும்? விளம்பரத்தை தேடாத களங்கமில்லாத ஒரு பெருந்தலைவர். என்ன மாதிரி அருமை, அதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியணும். உண்மையிலே அந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்வி சிறந்த நாள் என்று வர ஜூலையில் கொண்டாட போது எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கொண்டாட வைத்திருக்கிற அழகு இருக்கிறத பெருந்தலைவர் அவர் பிள்ளைகளுடைய மனதில் நிற்க வேண்டும். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் அது. நீங்கள் யூடியூப்பில் கூட கேட்டிருக்கலாம், இருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன். சென்னையிலே எம்எல்ஏ ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊரில் வரும்போதே நான் வெள்ளக்கோயிலுக்கு நீங்கள் வாங்கணும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் வளர்ச்சி துறை மற்றும் செய்தித்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்தான் இந்த ஆண்டு எனக்கு என்னுடைய பெயரை முதல்வர் அவர்களிடத்திலே, மாண்புமிகு முதல்வர்களிடத்திலே பரிந்துரை செய்து கம்பர் விருது இந்த ஆண்டு எனக்கு
வழங்குவதற்கு அவர்கள் அளித்தார்கள். அவருடைய திருக்கரத்தால் தான் அந்த விருதையை பெற்று. அப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தை சேர்த்து கொடுத்த மாண்புமிகு அமைச்சர், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சருடைய பெயரோடு சேர்ந்து விளங்குகிற இந்த திரு ஊருக்கு வருவது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பயணமாக இருந்தது. எதுக்காக நான் சொல்ல, இந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது. அந்த எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அறை உண்டு. அதில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மூகே தேவர் என்ற ஒரு எம்எல்ஏ ஒரு அறையில் இருக்கார். இது நடந்த செய்திங்க. 6 மணி இருக்கும். 6 மணிக்கு அப்போல்லாம் டிவி கிடையாது. 6 மணிக்கு இந்த ரேடியோ ஒன்று இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மர்ஃபி ரேடியோ அப்படின்னு தான் ஃபேமஸாக இருக்கும். அது அப்புறம் ஃபிலிப்ஸு அப்போ வந்து சொல்லுவாங்க, கேலியாக சொல்லுவாங்க, மர்ஃபி ரேடியோ வாங்கியாந்து கொடுத்துக்கிறேன்னு மனைவி கிட்ட சொல்லுவான். அது ஆன் பண்ணுவான் அந்த அம்மா. அது ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லும். இந்த அம்மாவே கேட்டுது, நீ வாங்கியாந்தது மர்ஃபி ரேடியோன்னு சொன்ன, அது ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லுது அப்படின்னு ஒரு அறியாமல் இருந்த காலம். அப்போ ரேடியோ மட்டும்தான் வச்சுங்களேன். அந்த ரேடியோவை 6 மணிக்கு செய்தி வருது. அந்த 6 மணிக்கு செய்தி ஆன் பண்ண உடனே அதில் ஒரு வாசகம், அரசு ஊழியர்களெல்லாம் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும், கையெழுத்து போட தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜிஓ, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வருது. மூகே தேவர் ஐயா அப்படி சோபாவில் உட்காந்துங்கிறார். அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய பியூன், மண்ணாங்கட்டின்னு பேர் அவருக்கு. அவர் 6 விரல மூகே தேவர்கிட்ட காட்டி கண்ணீர் விட்டு அழறார். ஏயா நீ அழறன்னார். எனக்கு எழுத படிக்க தெரியாது சாமி, கை நாட்டு பேர் வழி நான், அரசு ஊழியராக இருக்கவங்க குறைஞ்சபட்சம் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும்னு செய்தி வந்துடுது, முதலமைச்சரும் பெருந்தலைவரும் கையெழுத்து போட்டார், நான் என்ன பண்ண போகிறேன், குடும்பம் எப்படி நடத்துறது? ஒன்று சாமி, நான் உன்னை தான் நம்பிங்கிறேன். நீங்கள் தான் முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவர், நீங்கள் சொன்னால் கேட்பார், என்னை கொஞ்சம் காப்பாற்று கடவுளே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டான் மண்ணாங்கட்டி. அந்த நேரத்தில் இவனை எப்படா சமாளிக்கிறதுன்னு யோசனை பண்ண மூகே தேவர் என்ன பண்ணார், மணியை பார்த்தா 6:10. செக்ரட்டேரியட்டில் யாருமே இருக்க மாட்டான். இப்போது இருந்தால் இந்த மாதிரி மண்ணாங்கட்டி மாதிரி ஒரு பியூன் தான் அங்கே உட்காந்துருப்பான். ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க, எல்லா அமைச்சர்களும் போயிட்டுருப்பாங்க. இவனை எப்படியாவது ஒன்று ஆறுதல் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அந்த டயல் போட்டு நம்பரை போட்டுட்டே இருக்கும்போது சொன்னார், நான் சொல்கிற மாதிரி நான் இந்த ஃபோனை தரேன் சொல்கிறா, படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேளு அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த டைலாக் போட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டார். இந்த ரிசீவர் வாங்கின உடனே என்ன பண்ணான் மண்ணாங்கட்டி, படன்னு பொறிஞ்சி தள்ளிட்டான். ஏன்னா அவனுக்கு இருந்த வேகம். படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு மூகே தேவருக்காக சொன்னார். ஃபோனை வச்சிட்டான். மூகே தேவருக்கு வேர்த்து கொட்டுது. ஏன்டா நான் ஒன்றை தானே கேட்க சொன்னேன், இனி ஏன்டா சேர்த்து சொல்லிட்டேன்னாரு. நீங்கள் தானே சொன்னீங்க கேட்க சொல்லி, அதை நான் சொன்னேன். அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் மெசஞ்சர் ஆள் வரான். இங்கே யார் 2 பேரையுமே அங்கே செக்ரட்டரியேட்டுக்கு வர சொன்னாங்கன்னு. முடிஞ்சு போச்சு கதை. என்ன ஆகுமோ ஏதோ அவங்க மனநிலையில் நீங்கள் மாறி பாருங்களேன், அது எவ்வளவு வலின்னு அப்போ தான் தெரியும் நமக்கு. 2 பேரும் என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு உள்ளே போகிறாங்க சார். உள்ளே போகும்போது யார் உட்காந்துங்கிறாங்க தெரியுமா? எல்லோரும் அங்கே இருக்கிற பியூனையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார். எனக்கு ஃபைலை பார்த்து கையெழுத்து போடணும், நிறைய வேலை இருக்குது, நீ அவ்வளோ நேரம் அங்கே இருக்க வேணாம், நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு மனிதநேயத்தோடு அங்கே இருந்த பியூனையும் அனுப்பிட்டு அந்த அறையில் உட்காந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணதே பெருந்தலைவர் காமராஜ் தான். நேரடியாக அவர்கிட்டே செய்தி போயிட்டு தான் இது புரிஞ்சுக்க. நாங்கள் 2 பேரும் என்ன மாட்டிக்கணும்டான்னு உள்ளே போகும்போது பெருந்தலைவர் சொன்னார், மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சுக்கப்பா, உன்னை மாதிரி ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு நான் நினைக்கலப்பா. ஒன்று செய்யட்டுமா, நாளைக்கே நான் ஜிஓவை மாற்றிடுறேன். இனிமேல் அரசு வேலைக்கு வர்றவங்க குறைஞ்சபட்சம் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும்னு நான் ஜிஓவை மாற்றிடுறேன்னு பாதிக்கப்பட்ட ஒருவன் என்று பார்க்காமல் அவனுக்கும் மனமிறங்கிய ஒரு மகானைத்தான் இங்கே படமாக வைத்திருக்கிறேன். அப்போ அரசியல் வாழ்க்கையில் அவர் ஏன் ஜெயிச்சார்? அப்போது எந்த இடத்துல சார் தனி மனிதன் துறவு வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம்,
இல்லற வாழ்க்கை. அதனால்தான் நம்ம பெரியவங்க என்ன அழகான வார்த்தைகள் வச்சிருக்கான் பாருங்க. இல்லறம் துறவறம் எல்லாம் அறம் சார்ந்த நிலை சார். அறம். அரிஸ்டாட்டிலுக்கும் திருவள்ளுவருக்கும் ஒரு சித்தாந்த பார்வை உண்டு. அடைய வேண்டிய குறிக்கோளை அடைந்தே தேர வேண்டும் என்பதிலே அரிஸ்டாட்டிலும் திருவள்ளுவரும் ஒரே பாதையில் பயணிப்பார்கள். ஆனால் எங்க வேறுபடுறாங்க தெரியுமா? குறிக்கோள் தான் முக்கியமே தவிர அடைகிற பாதைகளை பற்றி கவலைப்படாதே என்பதுதான் அரிஸ்டாட்டில் சித்தாந்தம். திருவள்ளுவர் சொல்றார், குறிக்கோளை விட அதை அடைவதற்கு எடுத்து செல்கிற பாதைகள் தான் அறம் சார்ந்திருக்க வேண்டும் என்று அங்கிருந்து வேறுபடுகிறார். அதுதாங்க நம்ம இலக்கியம் சொல்லி கொடுக்குறது. நம்ம வாழ்க்கையும் அதானே சார். என்னமான வாழ்ந்த வாழ்க்கை சார். ஒரு கல்யாணம்னாலே ஒரு வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், என்னமா இருந்ததுயா. தெருவே மடக்கி தெருவிலேயே பந்தல் போட்டு கல்யாணம் பண்ண நாடு அந்த நாடு. இப்போ தான் ஒரு மண்டபம்னு ஒன்று பார்த்து அந்த மண்டபத்தில் அந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணு வீட்டுக்காரனுக்கும் பிள்ளை வீட்டுக்காரனுக்கும் என்ன சாப்பாடு மெனுன்னு கூட தெரியாது. கேட்ரிங்னா அவரே தீர்மானிக்கிறார். பணத்தை கொடுத்தா போதும் எல்லாம் நடக்கும்ன்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போது. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா எல்லாமே காம்போ சிஸ்டம். ஒரு காம்போனா மொத்தமாக டோட்டலாக அவங்களே நடத்துகிறாங்க. பொண்ணும் அவங்களே பார்த்துட்றாங்க, மாப்பிள்ளையும் அவங்களே பார்த்துட்றாங்க, ஜாதக பொருத்தமும் அவங்களே பார்த்துட்றாங்க, கல்யாணமும் அவங்களே பண்ணிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் வேலை வாய்ப்பும் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க பொழுது. அந்த மாதிரி இப்போ காலகட்டம் போய்கிட்டு இருக்குதுங்க. நமக்கு அந்த பெற்றோருடைய பொறுப்பு என்னன்னே இப்போ தெரியல. அப்போ அப்படி இல்லை சார். என்னமா இருக்குன்னு தெரியுமா? கல்யாண மண்டபத்தில் கூட ஒரு பொம்மையை கொண்டாந்து நிறுத்திட்டான். அது பாடும் கும்பிட்டும் கிடக்குது. எவ்வளோ நேரம்டா நிற்கிறது? நான் இந்த ஊர்லேயே பார்க்குறேன். உண்மையிலே வெள்ளை கோயிலில் எல்லா ஊர்லேயும் வீடியோ எடுக்கிறவர் நின்றுன்னு தான் எடுப்பார். இங்கே தான் அவருக்கு உட்கார வச்சு எடுக்கிறீங்க. உண்மையிலே நான் ஆச்சரியமாக இருந்தது. நான் சில இடங்களில் உட்காருனுங்க சொல்லுங்க, உட்கார மாட்டார் அவர். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எடுப்பாருங்க. பட்டிமன்றம்லாம் 3 மணி நேரம் நடத்துவேன். 3 மணி நேரமும் நிற்பார் அந்த புள்ள. பாவமாக இருக்கும் எனக்கு. உண்மையில் நாங்கள் தமிழை வளர்க்குறத விட அவங்க தான் அதிகமாக வளர்க்குறாங்கன்னு நான் பெருமைப்படுவேன். அதனால் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த மாதிரி ஒரு சிறப்பு. ஒரு பொம்மை யாரா பார்த்து அரை மணி நேரம் நிற்கிறதுன்னு இப்போ நிற்க முடியல. ஒரு பொம்மையை கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டு அது கும்பிட்டு கிடக்கு. எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தன் அந்த பொம்மை கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டுங்கிறான். நான் எவ்வளோ நேரமாக உங்கள்கிட்ட நம்பர் கேட்குறது, சீக்கிரம் கொடு போகிறேன்னு. என்ன அது இன்னொன்று இந்த பன்னீர் தெளிக்கிறதுக்கு ஒரு ராட்சச பொம்மையை வச்சுங்கிறான். அது போகிறவனை வரவனெல்லாம் மிரட்டுது. நான் ஒரு ஆளை கூட்டின்னு போனேன். அவன் அது படி ஏறும்போது அவன் பக்கமாக வந்துடுது. அவன் தலையில் வச்சுருந்த டோப்பாக பறந்து ஓடி போச்சு. அது எவ்வளோ கொடுமை, எவ்வளோ சிக்கல். மண்டபம்னாலே ஒரு கலகலப்பாக இருக்குங்க சார், ஜாலியாக இருக்குங்க சார், மகிழ்ச்சியாக இருக்குங்க சார். உறவுகளை வாய் நிறைய கூப்பிட்டானு சார். வாங்க மாமா, வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பா, வாங்க அத்தை. எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்க்குறதுக்கு, இப்போ தான் வரணுமா, 4 நாளைக்கு முந்தி வரக்கூடாதா? இப்படி உரிமை கொண்டாடிய உறவுகளை இன்றைக்கி காணவில்லையா? திருப்பதி கோயிலில் லைன் நிற்கிற மாதிரி உள்ளே போய் மொய் கவரை வச்சே நிற்கிறான். ரொம்ப மாறி போச்சு வாழ்க்கை, ரொம்ப மாறி போச்சு. அந்த நாளில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். எங்கள் வீட்டு கல்யாணத்தில் ஒருத்தர் எங்கள் சித்தப்பா ஓணும் சார். அவர் ஒரு கல்யாணத்தில் தகராறு பண்ணார். ராத்திரி 12:30 மணிக்கு மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேட்குறாரு. மாப்பிள்ளை அவங்க அண்ணன் புள்ள தான். என்னடா உங்கள் அண்ணன் புள்ள தானே நீ? எனக்கு உங்கள் அண்ணன் தியாகராஜன், நான் வெங்கடேசன். எனக்கு அவனுக்கு 2 வருஷம். நான் தம்பி, அவங்க ஒப்பங்க அண்ணன். சரி, நான் உன்னை கேட்குறேன், பட்சம் தானே நீ? லேட்டு தியாகராஜன் போட்டுக்கிற, ஏன் லேட்டு வெங்கடேசன் எனக்கும் போட்டா என்ன? அந்த தகுதி எனக்கு இல்லையா அப்படின்னா? லேட்டுன்னா என்ன அர்த்தம்னு தெரியாமலே அவன் பேசிங்கிறான். அந்த மாப்பிள்ளை மகா கெட்டிக்காரன். கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன் சித்தப்பா, கவலையே படாதீங்க, வீட்டுக்கு போடலாம் சார். கலகலப்பாக இருந்தது கல்யாண மண்டபம். ஒரு பெண்ணு அப்படின்னாலே வருத்தப்பட வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஒரு பெண்ணுன்னா அப்படியே ஒரு நாணத்தின் அடையாளமாக மேடையில் உட்காரும் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அது ரொம்ப தலை குனிஞ்சிருக்கும். அன்னைக்கு மறுநாள்லேருந்து நம்மளால் தான் தலை குனிஞ்சிருப்பான். இதெல்லாம் எவ்வளோ சுகம் சார். இப்போ அப்படி இல்லை சார். கல்யாண மேடையில் கல்யாண பொண்ணே குத்துப்பாட்டுக்கு ஆடுது. இது எந்த நாகரிகம்? நார்த் இந்தியாவிலேருந்து வந்துடுது சார். சினிமாக்காரன் கற்றுக் கொடுத்துட்டான். அவனுக்கு என்ன, ஒரு படத்தில் ஒரு சீனு அதை நடித்தா அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறான். அந்த ஒரு தவறான ஒன்று
இங்கே பாருங்கள், நல்ல கலாச்சாரம் எப்படி மாறி போச்சு சார். எங்கள் அப்பா காலத்தில் என்னை கூட்டின்னு போவார் சார். நான் 8வது படிக்கிற போது ஒரு ஜவுளி கடைக்கு உள்ளே போனார்னா, கிழியாத பேண்ட்டு துணியாக கூட இந்த பையனுக்கு அப்படின்னுவார். எவ்வளோ ஒன்றுன்னு 1.5 மீட்டர் கொடுன்னுவார். அப்பயே நான் கேட்டேன் துடுக்குத்தனமா, கிழியாத துணி கேட்குற 1.5 மீட்டர் எப்படிப்பா கிழிப்பாருன்னு. ஏன்னா அந்த மாதிரி இருந்த காலம் சார். இப்போ எல்லா பெற்றோர்களையும் பிள்ளைகளுக்கு கிழிஞ்ச பேண்ட்டை வாங்கி கொடுக்குற காலமாக போச்சு. கிழியாத பேண்ட்டு வேலை குறைவு, கிழிஞ்ச பேண்ட்டு அங்கங்கே கிழிச்சு விட்டுக்கிறான் சார். இப்போ பெண்களும் அந்த மாதிரி கிழிஞ்ச பேண்ட்டு போடணும் வருதுங்க. ரொம்ப தலைகீழ போச்சு கலாச்சாரம். நம்ம ஊரில் கிராமத்தில் வயலில் தான் வரப்பு வைப்பான். இப்போ அவனு தலையிலே வரப்பு வச்சுங்கிறான். குருவி கூடு கட்டிடுமோன்னு கூட நமக்கே பயமாகுது. அந்த முடி அலங்காரம் என்ன ஒன்றுமே புரியலிங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னான். ஆள் பாதி ஆடை பாதி. புருஷர்களே, உங்கள் மனைவிமாரிடத்தில் அன்பு கூறுங்கள், திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் அன்பு கூறுகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. குர்ஆன் என்ன சொல்லுது? பெருமானார் நபிகள் நாயகம் என்ன சொல்றார்? கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருங்கள்னு சொன்னார். என்ன நம்முடைய தமிழ் மறை என்ன சொல்லுது? அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லுது. அந்த இல்லற வாழ்க்கையை நம்ம ஆளுங்க பண்ணாங்க சார். அப்படி அந்த நாள் தான் நம்ம ஒரு சுகமான வாழ்க்கையை நமக்கு ஆனந்தமாக இருந்தது. அப்போது இது இல்லை அது இல்லைன்ற பாட்டுக்கே இடமில்லை. இருப்பதில் திருப்தி அடைந்தது தான் வாழ்க்கையின் வரம். இல்லாததற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை வரமாகாது. ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் மறுவீடுன்னு உண்டு, இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். மறுவீடு கல்யாணம் பண்ணால் மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்குவாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். இந்த மாமியார் வீட்டில் தங்குற போது அந்த என்ன எதுக்காக மாப்பிள்ளை வீட்டில் சோறு இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்னா அது கிடையாது. மாப்பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்கும்னு பெண்ணுக்கு தெரியணுமா, அதுக்கான ஒரு ஏற்பாடு சார் மறுவீடு. மாமியார் தான் பரிமாறுவாங்க, பொண்ணுக்கு அம்மா தான் மாப்பிள்ளையை உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு, அதை கூட அழகாக சொன்னால் 2000 வருஷத்துக்கு முந்தி எப்படி ஒரு பெண்ணு ஒரு உபசரிக்கணும்னு. மண்ணக மடந்தையை மழைக்கொழிப்பன போல் தண்ணீர் தெளித்து தடக்கையால் தடவி குமரி வாழையன் குறுந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் காட்டுறார். அப்படி மாப்பிள்ளையை உட்கார வச்சு தலைவாழை இலையை போட்டு ஒவ்வொரு காயாக வச்சுருப்பான். அந்த பொண்ணு எங்கே நிற்கும் தெரியுமா? அதனால தான் அந்த காலத்தில் தூணு வச்சு பில்டிங் கட்டினோம். அந்த தூணுக்கு பின்னாடி போய் நிற்கும். ஏன்னா அம்மா பண்ணுறதெல்லாம் அது ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கும். அம்மாவும் ஓரக்கண்ணாலே பாடம் நடத்துவாங்க. கண்ணாலே பாடம் நடத்துகிற மிகப்பெரிய அற்புத வல்லமை பெண்களுக்கு ஆண்டவன் தந்த சொத்து அது. அதனால் கண்ணாலே பாடம் நடத்துவாங்க. முதல்ல உருளைக்கிழங்கு எடுத்து வைப்பாங்க அந்த அம்மா பொரியலை. அவன் எடுத்து எடுத்து சாப்பிடுவான். நோட் பண்ணிக்கோ, இவனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும். அடுத்தது புடலங்காய் கூட்டு வைப்பாங்க. கிட்டே வரமாட்டான், இவனுக்கு புடலங்காய் கூட்டு பிடிக்காது, அதை செய்யாத அப்படின்னு ஒரு நோட் பண்ணிக்க சொல்லுவாள். வெண்டைக்காய் வத்த குழம்பு, அந்த வெண்டைக்காய் அள்ளி வைப்பாங்க. அள்ளி வைக்கிற போதே எடுத்து எடுத்து இவன் அள்ளி சாப்பிடுவான். இவன் ரொம்ப வெண்டைக்காய் பிரியன் எழுதிக்கோ. ஆனாலும் மனசுக்குள்ளே அந்த அம்மா நினைப்பா, இவ்வளோ வெண்டைக்காயை அள்ளி தின்றானே, நாம் நினைக்கிற மாதிரி மூளை வளர்ச்சி அவ்வளோவா இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டவ அடுத்தது தன்னை மாற்றிக்கிறா. என்ன மாற்றிக்கிறா தெரியுமா? ஒருவேளை நாம் நினைக்கிற மாதிரி மூளை அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருந்தா நம்ம வீட்டில் பொண்ணு எடுத்துருப்பானோ எடுத்துருக்க மாட்டானோ. சார் எவ்வளோ ஒரு மனப்போராட்டம், ஒரு மனப்போராட்டம். வெண்டைக்காய் பிரியன்னு எழுதிக்கோ. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே, புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்கவே கேட்காதுங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு வாரத்தில் பாடம் நடத்தியாச்சு அம்மா. அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு அவனை கேட்காமலே சமைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக உருவெடுப்பதற்குத்தான் அந்த மறுவீடு என்ற ஒரு அழகான சம்பிரதாயத்தை அன்றைக்கு வைத்து கொண்டாடி மகிழ்ந்தார் என்றால், இன்றைக்கி அவன் நேரம் இல்லைன்றான் சார். நேரம் இல்லை, போகும்போது ஹோட்டலில் பார்சல் வாங்கி போடலான்றான். காலங்கள் மாறி கிடக்கிறது, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். ஆனால் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பஞ்சமே கிடையாது. உண்மையா இல்லையா? அறிவு அபாரமாக இருக்குது சார். இப்போ பசங்களெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள், இவ்வளோ நெருக்கடிலையும் அவன் என்ன நிமிர்ந்து நிற்கிறான் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நிறையா இருக்குது சார். எங்கள் தாம்பரத்தில் ஒரு பெரியவர் இருக்கார். அவரை எல்லோரும் பார்த்தாலே பயப்படுவான். ஏன்னா அவர் குதர்க்கமாக கேள்வி கேட்பார் சார். யாரை பார்த்தாலும் குதர்க்கமாக கேள்வி கேட்பார், ஏடா கூடமாக கேள்வி கேட்பார். இவன் என்ன கேட்டுரு போகிறாருன்னு பயந்துக்கினே ஓடிவிடுவான். அன்றைக்கி அவர் நேரம் அந்த ஸ்கூலில் ஒரு அப்புறம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அங்கே படிக்கிற பையன் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டாரு டீ கடையில் உட்காந்து பெஞ்சில். இங்கே வாடா, உன் பேர் என்ன? ரமேஷ் சார்.
என்ன கிளாஸ் படிக்கிறேன்? 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன் சார். என்ன மார்க்கு சார்? 8th குரூப்லேயே நான் தான் சார் ஃபஸ்ட் ரேங்க்கு. ஓ, அவ்வளோ பெரிய அறிவாளியா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு பார்ப்போம். கேளுங்க ஐயா. கல்கத்தாவிலேருந்து நான் டெல்லிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் ஃப்ளைட்டில் போகிறேன். அப்போன்னா என் ஏஜ் என்னான்னாரு. கொஞ்சம் யோசிங்க, இந்த கேள்விக்கு ஏதாவது அர்த்தங்குதா? கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறாராம் 800 கிலோமீட்டர் வேகத்தில். அப்படின்னா என் வயசு என்னான்னு கேட்குறாரு. பார்த்தான், ஒரு நிமிஷத்துலேயே சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி உங்களுக்கு 60 வயசு என்ன கட்டி பிடிச்சினார் பெரியவர். எப்படா கண்டுபிடிச்ச? நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்றதை நான் ஒத்துக்கிறேன்டா, உண்மையிலே ஒத்துக்கிறேன்டா. இப்போ உண்மையிலே எனக்கு 60 தான்டா. எப்படா கணக்கு போட்டேன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு அண்ணங்கிறான், அவன் உங்களை மாதிரியே ஏடா கூடமாக பேசுவான். நாங்கள் எல்லாரும் அவனை அரக்கிருக்குன்னு கூப்பிடுவோம். அரக்கிருக்குக்கு 30ன்னா முழுக்கிருக்குக்கு 60 தானேன்னு நான் கணக்கு போட்டேன்னா. அவர் டைரி எடுத்து எழுதிக்கினார், இனி என் வாழ்நாளில் இனிமேல் ஒருத்தனையும் கேள்வி கேட்க மாட்டேன். அவன் தான் சுவாமிநாதன், தகப்பன் சுவாமி. அறிவுக்கு பஞ்சமே கிடையாதுங்க, ஆற்றலுக்கு பஞ்சமே கிடையாது. நான் ஆசிரியர் பணியில் 36 ஆண்டுகள் இருந்தவையா. உண்மையிலேயே பெருமையான விஷயம். அந்த காலத்தில் அவ்வளோ பிள்ளைகளோடு நெருங்கி இருப்போம். அவங்களுடைய அறிவையும் மதிப்போம், அறியாமையும் போற்றுவோம். அவன் வினோதமாக தான் எழுதுவான். இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அன்பாக கேட்டுக்கிறேன், பையன்னா அப்படி தான் இருப்பான். காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைங்கன்னா காந்தியை பற்றி 3 வரி எழுதிட்டு கடைசி வரி எழுதிக்கிறான், ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதிக்கிறான். அது அவன் மேலே குற்றம் இல்லை சார், அவனை சரியாக நம்ம வழி நடத்தலை. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைங்கன்னா எழுதிக்கிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதிட்டான். நீங்கள் இல்லைன்னுவீங்களா? நான் ஃபுல் மார்க் போட்டேன் சார். என்ன இல்லை, அப்படி ஒரு ஆளை காட்டணுவான். அவன் வாழற காலம் உண்மையை நிரூபிக்கிற காலம் இல்லை. ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைங்கன்னா இந்த 4 வரை நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான் சார். அதில் இன்னொரு ஃபென்டாஸ்டிக்காக வரிகளை அதிகரிச்சிட்டான். ராஜாவுக்கும் ராமுக்கும் அடிக்கடி சண்டை வரும், ராய் தீர்த்து வைப்பான்னு எழுதிக்கிறான். அவன் என்ன நினச்சிக்கிறான், ஏது நினச்சிக்கிறான்னு யாருக்கு தெரியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரசிங்க. தவறுகளை சுட்டி காட்டி அவனுடைய கற்பனைகளை உடைத்து விடாதீர்கள். தவறையும் சுட்டி காட்டுங்க. இதை நல்ல விதமாக சிந்திடான்னு சொல்லுங்கள், நல்ல விதமாக சிந்திடான்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு திறமையில்லாதவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதே இல்லை. அதை நினைவில் வச்சுங்க. நான் எல்லாத்தையுமே ரசிப்பேன், ரொம்ப ரொம்ப அவனை பக்கத்தில் கூட்டு வச்சு ரொம்ப ரசிப்பேன். நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த பேச்செல்லாம் கேட்கலாம். இருந்தாலும் நான் ரொம்ப ரசித்தது எதுன்னு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அது அப்படியே அனுபவத்தில் புத்தகத்திலையும் எழுதியிருந்தேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன். நீங்கள் பேப்பர் திருத்தும் போது டீச்சருங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். நான் கும்பகோணத்தில் ஒரு +2 பேப்பர் திருத்தத்துக்கு போயிருந்த போது நடந்தது யாது, ஒருத்தன் ஆன்சர் எழுதிக்கிறான் சார். கர்த்தரே, இந்த பேப்பர் திருத்த ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து அவரை ஆசீர்வதியும். நான் எழுதிய இந்த விடைக்கு முழு மதிப்பெண் அளித்து என்னை தேர்வில் வெற்றி பெறுவதற்கான அருளாசியை அவருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிக்கிறான். அது ஒரு ஆன்சர் மாதிரி எழுதிவிட்டாம. அந்த மாதிரி பசங்கள்லாம் நாங்கள் நிறைய சந்திச்சிருக்கிறோம் சார். அதனால தான் பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டபோது ஒருத்தன் எழுதியிருந்தான், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்தும் ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவான்னு எழுதினான். அட சண்டாள பாவி, என்ன முதல்ல எழுதிக்கிறடா. அதுக்கு பின்னாடி அடுத்த வரி பாருங்கள் சார்னா, அவரை சேர்ந்து ஆடு மாடுகள்லாம் போகணும்னு எழுதிக்கிறான். ஏன்டா என் கூட நீ கூட வரமாட்டியா, அதுங்க தான் அனுப்புவேன்னா. இப்படிலாம் எழுதுறிய மனசாட்சி இருக்குதான்னு கேட்டேன் சார். ஓன்னு அழுதான் சார். எனக்கே மனசு கெட்டு போச்சு. சின்ன பிள்ளை பாவம், இவனை போய் நம்ம துன்புறுத்திட்டோமேன்னு சொல்லி, சரிடா விடு, செய்த தவறுக்கு எவர் ஒருவன் வருந்தி அழுகிறானோ அதை விட மன்னிப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் நான் மன்னிச்சுட்ட விட்றான்னு. நான் அதுக்கு அழுவலை, பின்ன எதுக்குடா அழுதேன்னு. நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னா. நீங்கள் சாதாரண நினைக்கிறீங்க, ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது 2. ஒன்று வகுப்பறை, இன்னொன்று கருவறை இல்லையா? கருவறை 10 மாத பந்தம், வகுப்பறை 16 ஆண்டுகள் பந்தம். 2 இடமும் சரியாக இருந்ததுனாக்கா ஒரு உலகத்தில் தலை சிறந்த மனிதனை நீங்கள் சந்திக்கலாம்.
இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய பொறுப்பு. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னா. ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அந்த ரெண்டு இடமும் சரியாக இருக்கணும் சார். அந்த பிள்ளைகள் உறவுகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு உறவுகளிடத்திலும் ஒவ்வொன்றை கற்றுக்கொள்ளுகிறான். அவன் கற்றுக்கொள்வது வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளணும் சார். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டது போதும் என்று எவர் ஒருவர் நிறுத்தி கொண்டாரோ அவரால் உயர முடியாது. வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மானுடத்துக்கு இருக்கிற மகத்தான சிறப்பு இல்லையா? எதில் வெள்ளையனே வெளியேறுகின்ற ஒரு இயக்கத்தின் மூலமாக மட்டும் இந்திய தேசத்தினுடைய விடுதலையை பெற்றுவிடவில்லை மகாத்மா காந்தியடிகள். எத்தனை வடிவங்களை எடுத்தார். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையை வரமாக்கிக் கொள்ளுகிற பக்குவம் அவருக்கு எப்படி வந்தது தெரியுமா? அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக அவருடைய மனோம நிலையில் ஏற்றுக்கொண்டதனால் தான் இந்த வெற்றியை அவரால் சந்திக்க முடிஞ்சது. நாம் ஒரு சின்ன இதுக்கு கவலைப்படுறோமே. தென்கட்சி சுவாமிநாதன் தமிழறிஞர், மூத்த தமிழறிஞர், எவ்வளோ பெரிய அறிஞர் அவர். ஐயாவோட நான் 8 ஆண்டுகள் பயணம் பண்ணவன். அவரை மாதிரி ஒரு மனித தெய்வத்தை பார்க்க முடியாது இலக்கிய உலகத்தில். ரொம்ப அற்புதமான மனிதர். குற்றால அருவியில் தென்காசியில் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்க போகிறோம். அப்போ அவரோடு கூட படித்த 2 பேர் அங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சாமிநாதா, இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல நீ போய் உக்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னாங்க. ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நல்லா தான் இருக்கும், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு. அது தாக்குதலை தாங்குதலாக மாற்றுகிறார் பார்த்தீங்களா? இந்த பக்குவம் நமக்கு வேணும் சார். உடனே சண்டைக்கு போயிடுறோம். நம்ம யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? உன்னை சாதிக்கணும்னா அன்பை மையப்படுத்த வேண்டும். அதனால தான் வள்ளுவர் அன்பு தாண்டா குடும்பத்தின் ஆதாரம்னார். வேர், வெளியில் தெரியாத வேர் அன்பு. அந்த அன்பை கையில் எடு. அதனால தான் சார் இந்த தெரிஞ்சிருந்தால் நினைவுபடுத்துகிறேன். 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பக்கத்தில் கை கட்டி பவ்யமாக நின்னான் சார். அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு செயலை எப்படி செய்து கொடுப்பதுன்னு. என்னடா அப்படி நிற்கிற சார்? ப்ளீஸ் சார், இந்த பள்ளிக்கூடத்திலே நீங்கள் ரொம்ப நல்லவன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன் திடீர்னு ஒன்று சொல்கிறேன்? 33 போட்டுக்கிறீங்க, ஒரு 2 மார்க் போட்டிங்கன்னா எங்கள் வம்சத்திலே நான் பாஸ் பண்ணிடுவேன் சார். அவன் என்ன வம்சம்னு எனக்கு தெரியாது. எனக்கு பகீர்னு ஆகிட்டுது. என்னடா அவன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறான்னு. சரி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தன் வந்துட்டான் சார். என்னடா ஐயா கிட்ட போய் வளவல்னு பேசுகிறேன்? யார் தெரியுமா அவர்? டிவிலாம் பேசுகிறவர், நல்ல மனுஷன்டா. என்ன கேட்டேன்? 2 மார்க் கேட்டேன்டா. ஓடா, அவருக்கு தெரியாதா? இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லைன்னு தெரியாது அவருக்கு. போடுவார்ரா. போய் அவரை போய் 2 கேட்குற. அவர் தகுதி என்ன? 5 போடுவார் கம்முன்னு இரு சார். 2 வழியில்னு தானே விட்டேன், 5 போட சொல்லிட்டான் சார் அவன். இனியவரான் ஒருத்தன் வந்து மாத்திரை போகிறான்னு வடகடன்னு வாங்கி எங்கள் வாத்தியாரங்களுக்கு தெரியும் எங்கெங்கே போடணுன்னு. இங்கேயும் அங்கேயும் சூழ்ச்சி அரையாக போட்டு போட்டு 33 38 ஆக்கி அவன் விருப்பப்படியே கையில் கொடுத்தான் சார். பேப்பரை வாங்கிக்கிட்டு 2வது வந்தான் பார்த்தேன். அவனை பார்த்து அவன் சொல்கிறான், என்னமோட உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்ட்டு போகிறான் சார். போட்டது நான், புண்ணியம் அவனுக்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார் மகிழ்ச்சி கிடக்குது. பெரிய பெரிய விஷயங்களில் வெற்றி இருக்குது. பெரிய பெரிய விஷயங்களில் வெற்றி இருக்குது, சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி இருக்குது. மகிழ்ச்சியாக பேசுவோமா? குழந்தைங்கிட்ட நம்ம பேசியிருக்கோமா? வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு பிடிக்காத வார்த்தையை தான் கேட்குறோம். ஹோம்ஒர்க்கு எழுது. அவன் நம்மளை எதிரி மாதிரி பார்க்குறான். சில வீட்டில் சொல்கிறான், நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இறையன்பு மாதிரி ஐஏஎஸ் ஆகணும். அவன் அழுகுறான் சார். ஏதாவது ஒன்று தாண்டா ஆக முடியும். ஒரே ஆள் எப்படா இவ்வளவும் ஆக முடியும்? உன்னால் எது எது ஆக முடியலையோ அதை என்ன வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறியே. அவன் கேட்காம பார்வையிலே பார்க்குறான் சார். நம்முடைய பேராசை அது. குழந்தைய நம்ம இன்றைக்கி போட்டு வாட்டி வதைக்கிறோம் சார். இவ்வளோ பெரிய மூட்டையை நாம் தூக்கி போனோம். மனசாட்சியோடு நம்ம சொல்லி இங்கே இருக்கிற பெரியவங்களை, நம்ம இவ்வளோ பெரிய மூட்டையாக சார் நம்ம தூக்கணும். நாம் நல்லா வாழலையா? நமக்கு ஒரு பெரிய இது மூட்டையாக தூக்கி அவன் முதுகில் வச்சு போய்
ரொம்ப வருத்தமாக இருக்குது, பாவம் பிள்ளைங்க. அதனால் அவனையும் ரசிக்கணும் சார், அவனையும் ரசிக்கணும். வளர்ந்த பிறகு கூட அவன் என்ன மாதிரி இருக்கிறான், அவன் இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறான். நான் தானே ஆர்ட்ஸ் காலேஜ் நான் போய் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அங்கே ஒரு மாணவன் கவிதை எழுதியிருந்தான் சார். அந்த கவிதையை படித்து பார்த்து மிரண்டு போனேன் நான். அவன் லவ் ஃபெயிலியரு, ஏதோ ஒரு பொண்ணை காதல் பண்ணிக்கிறான், காதலில் தோற்று போயிட்டான். தோற்று போனதுனால தாழ்வு மனப்பான்மை வந்து அவன் தற்கொலை முயற்சிக்கு போகலை. ஆனால் அதனையே ரசனையாக்கினான் சார். அதே ரசனை, துன்பத்துக்கு மருந்து எதுன்னு கேட்டார் தெரியுமா திருவள்ளுவர்? அதை மாற்றுகிற மருந்து எது தெரியுமாடா? நீ மகிழ்ச்சிக்குரியவனாகவும் மனசை மாற்றிக்கிட்டீன்னா அந்த துன்பத்திலிருந்து தப்பிக்கிற மார்க்கம் உனக்கு தெரியும்னார். இடுக்கண் வருங்கால் நகுகன்னார். குறித்த புருவமும் கொவ்வைச்ச வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த நடையும் எடுத்த பொற் பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தேன்னு அம்பலத்தாடி வெம்பெருமானுடைய ஆடல் காட்சியை நாவுக்கரசர் பாடுகிற போது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? குமிழ் சிரிப்பு. ஆண்டவனுடைய முகத்தையே பொலிவுபடுத்துவது சிரிப்பு என்றால் மனிதனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அதை மறந்துட்டோம் சார். எல்லாத்துலேயும் ரசனை இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவையாக சிரிங்க. மனிதனாக பிறந்தா சிரிக்கணும் சார். அதனால தான் சந்திரபாபு பாடினா, அழகா பாடினா கண்ணதாசனுடைய பாட்டு, பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளிலும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானுடனேன் பாடுவேன். சிரிப்புனாலே நம்ம மறந்துடுறோமே. ஆண்டவன் கொடுத்த மிகப்பெரிய வரமையா சிரிப்பு. அந்த சிரிப்பை கையில் எடுத்துக்கிட்டோம்னா குறைகளே தெரியாதுயா, நமக்கு குறைகளே தெரியாது சார். அதனால தான் அந்த பையன் எழுதியிருந்தான், காதல் லவ் ஃபெயிலியர். அதனாலே அவன் எழுதியிருந்தான், நான் சைக்கிளில் வந்தேன் அவள் அன்பே என்றாள், நான் பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், ஒரு நாள் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள். நீங்கள் ரசிக்கணும் சார். குழந்தைங்களை முளையில் கிள்ளி எறிஞ்சிடக்கூடாது. அவன் 4 வரி எழுதுவான் சார். இப்போ கூட ஒரு நண்பர், அவருடைய பையன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கான், இங்கே தான் இருக்கான் அவன். அந்த பிள்ளை பேர் என்ன? உங்கள் பேர் என்ன தம்பி? அவர் இப்போ இந்த வயசுலேயே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவருடைய பேரில். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுப்போமே. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு படைப்பு சார். படிப்பு வேறு, படைப்பு வேறு. நம்ம கரஸ்பாண்டெண்ட்லாம் உட்காந்துங்கிறாங்களே பெருமைக்குரியவர்கள், அவங்க பள்ளிக்கூடத்தில் படிப்பு ஆற்றலுக்கும் மதிப்பு தராங்க, படைப்பாற்றலுக்கும் மதிப்பு தராங்க சார். படிப்பு ஒரு காலத்தில் வேலை கொடுக்காவிட்டாலும் படைப்பு அவனுக்கு சம்பளம் கொடுக்கும், சம்பாதிச்சு கொடுக்கும். அப்போ நமக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு திறமை இருக்குது சார். அதை அங்கீகரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? ரசனை தான் காரணம். பாராட்டுங்க. பாராட்டுறதே போச்சு சார், பாராட்டுறது போச்சு வாழ்க்கையில். எதை எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் நம்ம இந்த பிரச்சனைகளை தான் பார்க்குறோம். நம்ம ஒரு ஆள் நுழையும் போதே குறையை தான் பார்க்குறோமே தவிர நிறைய பார்க்க பழகிட்டோம்னாக்கா அந்த நிறை குணம் தான் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் சொல்கிறேன் சார், எந்த சூழ்நிலையிலும். நீங்கள் எனக்கு வந்திருக்கிற சூழ்நிலை மாதிரிலாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை வந்திருந்தாலும் கூட அந்த மாதிரி இருந்தால் கூட மாற்றிக்குங்கன்றேன் நான். ஒரு தடவை நான் தென்காசிக்கு போயிருந்தேன், சங்கரன் கோயிலில் பேசுறதுக்கு போனோம். அது சொன்னால் தப்பு இல்லை. தூத்துக்குடியில் ஏர்போர்ட்டில் இறங்கி, எப்பயுமே அங்கே ஊர்லலாம் ரொம்ப நெடும் பயணம். தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கி காரில் போனோம். காரில் போயிட்டே இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வெள்ளைக்கோயிலுக்கு ஊரில் காருக்குள்ளே வரும்போது எப்படி பசுமையாக 2 பக்கமும் மரம் செடி கொடியெலாம் இருக்குதோ அந்த மாதிரி அந்த பகுதியில் இருக்குது. எனக்கே சந்தோஷமாக இருந்தது. அந்த தூரமாக பாருங்கள், இங்கே கூட பாருங்கள், இந்த மேடைக்கே ஒரு குடை பிடித்தார் போல, ஒரு வெண்கொற்ற குடை போல இந்த காந்தி நற்பணி மன்றத்துக்கு அதுவே ஒரு மரமே ஒரு சாட்சியாக இருக்கிற அழகை நான் பார்க்குறேன். வந்து உட்காந்த உடனே பார்த்தேன். எதுவுமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் சாகிறது. உயரமும் தாழ்வும் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. எதுவுமே பார்க்குற பார்வை உயர்வாக இருக்கணும். நான் என்ன பண்ணேன், அங்கே இறங்கி இந்த மரத்துங்களுக்கு கொஞ்சம் நேரம் நிற்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போன இறங்கணும் சார். அப்படி உள்ளே போனால் நான் ஏன்டா இறங்கணும்னு ஆகிப்போச்சு. நான் உலகம் போல சொல்லிங்கிறேன்,
சொன்னார். நான் இன்றைக்கி தான் அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சேன். உலகத்தில் இருக்கிற 650 மில்லியன் கோடி மக்களும் ஆளாளுக்கு 2 சொட்டு விட்டான்னா ஏண்டா பூமி சுத்தாது அப்படின்னு. அதில் ஒருத்தன் சொன்னால் இதை விட நகைச்சுவை உலகத்திலே கிடையாது, அட்ரான்னு ஆரம்பிச்சிட்டான் சார். இங்கே நமக்கு எதிரான சூழ்நிலையை கூட பாதகமாக நினைப்பதை விட சாதகமாக பார்க்க பழகிவிட்டால் பகையே வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால தான் பாரதி சொன்னான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா லேசான விஷயம் இல்லை சார். காந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் சொன்ன நகைச்சுவை, ஹியூமர் வாழ்க்கையில் நம்மளை புனிதமாக்கும். இப்போ நாளை நைட்டு நான் சிங்கப்பூர் கிளம்புறேன், நாளன்னைக்கு அங்கே பேசுகிறேன். தெரியும், அருணுக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும், ஆதிக்கும் தெரியும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, 20 ஆண்டுகளுக்கு முந்தி அதே சிங்கப்பூரில் போகும்போது நாங்கள் 3 பேர் போனோம் சார். ஒற்றுமையாக வாழ்வர்கள் தமிழர்கள் என்பதற்காக 3 பேரும் கைகோத்துக்கிட்டு ஒரு இடத்த ரோடை கடந்து அப்படி போனோம். அந்த ரோடை அந்தாண்ட பக்கம் வந்திருந்தவர் காரில் இறங்கினார். காரை விட்டு இறங்கி ஓடி வந்து என் தமிழ்நாட்டு தங்கங்களா அப்படின்னார். நான் கேட்டேன், யாரும் பார்க்கல, பேசலை, பழகலை, பேர் கூட தெரியாது, ஊர் கேட்கல, எப்படி நீங்கள் எங்களை தமிழ்நாடுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு. எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அது நம்ம ஆளாக தான்டா இருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணோம். இப்போ அதுக்காக வருத்தப்பட்டு உட்காந்து கிடக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் அது ஒரு பாடம், அனுபவ பாடம் சார். அறிவு பாடம் வேறு, அனுபவ பாடம் வேறு. நம்ம பெரியவங்க நம்ம கற்றுக் கொடுத்ததெல்லாம் அனுபவ பாடங்கள். பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் சொல்கிறாருன்னா, அந்த அனுபவத்தின் சிகரங்கள் பெரியவங்க. இன்றைக்கும் உங்களுக்கு வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் சந்தோஷமாக இருங்கய்யா, அவங்க சுமை இல்லையா, அவங்க தான் சுகம். தாத்தா பாட்டி இருந்தால் இன்னும் பெருமைப்படுங்க, இன்னும் நீங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். அந்த உறவுகளை காப்பாற்றுவது தான் வாழ்க்கையே. நான் ஒன்று கேட்குறேன் சார், இந்த பிறவி நிஜம். புத்தர் நமக்கு சொன்னது என்ன தெரியுமா? வினாடிக்கு வினாடி வாழ பழகு. அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. இல்லை, கோடி கோடியாக குவிச்சு வச்சோம். 300 கோடி சொத்து யாருக்கு? இருட்டுக்கடை அல்வா ஓனருக்கு. திருநெல்வேலியில் அவர் கடைக்கு பேர் இருட்டுக்கடை அல்வான்னு ஃபேமஸ். அது 300 கோடி ரூபாய் சொத்து. முதல் நாள் வரைக்கும் குடும்பமே அவரை கொஞ்சி மகிழ்ந்தது. கொரோனா அவருக்கு வந்துட்டுதுன்னு சொன்னான் ஒருத்தன். கட்டின மனைவியிலேருந்து பெத்த பிள்ளையிலேருந்து விலகி ஓடிட்டாங்க. அந்த ஒரு ஷாக்கிலேயே அவர் இறந்துட்டார் சார். ஏன்னா கொரோனா பாதித்து இறந்தவனை விட பயந்து போனவன் தான் அதிகமாக இந்த நாட்டிலேயே. அப்போ அவர் புரிஞ்சினார், அத்தனை கோடி இருந்தும் அவர் அங்கே காப்பாற்ற முடியல. நம்முடைய வாழ்வியல் தத்துவங்கள் அதுதான் சார் சொல்லுது. இருக்கும்போது வாழப்பழகு. இருக்கும்போது உறவுகள், இந்த மாதிரி உறவுகள் நமக்கு என்னைக்கு கிடைக்கும்னு சந்தோஷப்படும். உறவுகள் பகைவனே இருக்க மாட்டான் சார். உறவுகளை நீ எந்தமா அம்மா அப்பா அதே அடுத்த பிறவினை இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு கற்பனைக்கு. இதே அம்மா அப்பாவுக்கு வருவாங்களா, இதே உறவு அண்ணன் தம்பி வருவானா, இதே சம்சாரம் வரும் சார். கிடைச்ச இருக்கிறது திருப்தியாக வாழக்கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வாழ்க்கையை வீணாக்கிக்கிற சமூகமாக இருக்குது சார். டைவர்ஸ் கேஸ் எப்போ பார்த்தாலும், விவாகரத்து, தாலியை கட்டி ஆணில மாட்டுது. இல்லை, அது என்ன சார் பேஷன் பொருள். அது எவ்வளோ புனிதமாக வச்சுருந்தான். நான் ஒன்றை நினைவில் வைங்க, ஒன்றின் மீது தெய்வப்பற்றை ஏற்றி வைத்து அதை புனிதமாக கருதுகிற வரையில்தான் எதுவும் பெருமைக்குரியதாக போற்றப்படுகிற போது தான் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும். இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா வாழ்க்கை போச்சு. ஆணில மாட்டுது, அது தூக்கி கடாசுது. இந்தா நீ தான் இதை தானே கட்டிட்ட, இந்த மூஞ்சில அடிச்சு போ. இப்போ காலம் அது புரட்சி இல்லையா? அது வாழத் தெரியாத எவனோ வழிதவறி போன செயலையா அது? அதை நம்ம இந்த பிள்ளைகள் பார்த்துட்டு அது மாதிரி நாமும் செய்யதோ என்னான்னு இன்றைக்கி பண்ணுது சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். கோர்ட்டில் விவாகரத்து கேட்டு ஒருத்தன் போய் நிற்கிறான். ஜட்ஜ் ஐயா தீர்ப்பு எழுதும்போது சொல்கிறார், மறுபடியும் சொல்கிறான், வாய்ப்பு கொடுக்குறான், பேசுடா.
போய் பேசி பழகு, மறுபடியும் சேர்ந்து. வேணாம் சாமி, 10 வருஷமாக நான் வாழ்ந்தது போதும், முடியாது, கடைசியாக ஒரு சான்ஸ் தரம் போட, வேணவே வேணாம். தீர்ப்பு எழுதுனா நீ வருத்தப்படக்கூடாது, எதை வேணால் எழுது. அப்புறம் படித்தார், உனக்கு உன் மனைவிக்கு விவாகரத்து கொடுத்துட்றான், அடுத்த மாதத்துலேருந்து உன்னுடைய சம்பளத்தில் ஜீவனாசமாக பாதி அவளுக்கு கொடுக்கணும். அவன் சிரிக்கிறான், சார் குற்றவாளி கூண்டிலேருந்து. இதை கேட்டு நீ அதிர்ச்சி அடைவேன்னு நான் பார்த்தேன். அடா நீ வேறு ஒன்று, 10 வருஷமாக முழுசாக கொடுத்துன்னு இருந்தேன், அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாதி கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும் தெரிஞ்சுதான் 5 வருஷத்துக்கு முந்தைய கேஸ் போட்டிருப்பேன். அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ போராட்டம் இருந்துருக்குதுன்றது அவருக்கு அப்போ தான் தெரியும். சந்தோஷமாக இருப்போம் சார் வீட்டில். எல்லாம் குற்றமே பார்க்காதீங்கன்ற சின்ன சின்ன குற்றங்களுக்கு போய் நம்ம ஏன் சார் வீணாக வாழ்க்கையை கெடுத்துக்கணும்? வாழ்க்கையை கொடுத்துருவோம். உன் மாமனார் மாமியாரை பாராட்டுங்க சார், இது மாதிரி ஒரு அழகான பெண்ணை, அறிவான பெண்ணை எனக்கு பெற்று கொடுத்தே அப்பா தெய்வங்களே. அது மோசமாக இருந்தால் கூட மாற்றி சொல்லுங்களேன். 4 தடவை சொன்னீங்கன்னா 5ஆவது தடவை மாறிடும் சார். அந்த அம்மாவே நம்ம இவ்வளோ தப்பு பண்ணுறோம், நம்ம அப்பா அம்மாவை என்னமா பாராட்டுறான் அந்த மனுஷன், சே இந்த மாதிரி ஒரு இளிச்சம் வாங்கி அந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்க மாட்டான் இப்படின்னு மாறும் சார் அந்த அம்மா. நீங்கள் பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி மாமனார் மாமியார் ஜென்மத்திலும் கிடைக்குமா? கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு. இதே ஈரோடு சித்தோடு, இந்த சித்தோட்டில் நான் 5 நாள் மகாபாரதம் சொல்ல வந்தவன். நான் ராமாயணம் மகாபாரதம் நிறைய சொல்லுவேன், 10 நாள். இப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சொல்கிறதில்லை. சித்தோட்டில் வந்து ஒரு 5 நாள் மகாபாரதம் சொல்ல வந்தேன். எல்லாம் கூட்டம் பயங்கரமாக உட்காந்துங்குது. அதில் ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி மூத்த வயதுடைய ஒரு அம்மாவை பவ்யமாக ஆட்டோவில் இறக்கி கூட்டின்னு வரும், கதை கேட்கும் போகும். 3 நாள் பார்த்தேன், சும்மா இருக்கக்கூடாது. நான் 3 நாள் பார்த்துட்டு 4ஆவது நாள் வந்து உட்காந்துமே கேட்டேன், அம்மாடியே கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நல்ல பெண்மணியாக இருக்கிற, சந்தோஷமாக இருக்குது, வயசான இந்த அம்மாவை அழிச்சின்னு வந்து அழிச்சு பவ்யமாக போறியே, உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லைங்கய்யா எங்கள் மாமியாருன்னு சொல்லி. பரவாயில்ல, உங்கள் மாமியார் இந்த அளவுக்கு அன்பாக அரவணைச்சு அழைச்சி வந்து அழைச்சும் போறியே, உண்மையிலே உன்னை பாராட்டுறம்மா, நான் வர புத்தகத்தில் எழுதும்போது கூட உன் பேரை சொல்லி எழுதி பதிவு பண்ணுறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மகாபாரதம் கேட்டால் உசுரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கூட்டாந்து பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலைன்னுச்சு. எனக்கே கஷ்டமாக போச்சு, ஏன்டா கேட்டோன்னு ஆகி போச்சு. எனக்கு அதெல்லாம் எனக்கும் ஆபத்து இருக்குது. ஏன்னா அதுக்கு நான் பேசி உயிர் போயிடுத்துன்னு வச்சுக்கேன். இந்த ஆள் பேசினா ஒரு ஆள் போயிடுவான்னு ஏன்னா சொல்லிட்டேன், வம்பா போடும்ல நமக்கே இது உல வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஏன்டா கேட்டான்னு ஆகி போச்சு. சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறது கூட ஆனந்தம் இல்லைங்களா? அதனால் எவ்வளோ அனுபவம் தருகிற பாடத்தை விட உலகத்தில் என்ன சார் இருக்கு? அறிவு பாடங்கள் பட்டங்களை கொடுக்கும், அனுபவ பாடம் தான் வாழ்க்கையை கொடுக்கும். பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா சந்தோஷப்படுங்க சார், பாரமாக நினைக்காதீங்க சார். ஏன்னா இந்த உலகம் 2 பார்வை பார்க்குது. எனக்கு நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். பென்ஷன் வாங்கின மாமனார் மாமியார் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு தனி மரியாதை. ஆனால் பென்ஷனே இல்லாத உட்காந்துங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெண்ணும் உதவ மாட்டுறாங்க, சன்னும் உதவ மாட்டுறாங்க. நிறைய இடங்களில் சிக்கல் இருக்குது. என்ன சார், எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? வாழ்க்கையினுடைய வெற்றி எப்போது தெரியுமா? பெரியவங்க வாழ்த்தும் போது தான் அந்த குடும்பம் வளரும், அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பெரியவங்க நொந்து போகக்கூடாது. அதுவும் பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் கடமை இருக்குது பிள்ளைகளுக்கு. அந்த நெறிமுறைகளை, பண்பாட்டை நாம் இன்றைக்கி சொல்லிக் கொடுப்போம். அந்த இதுவே போச்சே சார், அந்த லைஃப் ஸ்டைலே மாறுது. இன்றைக்கி வாழ்க்கைன்னா என்னமோ அப்படியே கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்துட்டு அப்படியே ஓடி போடுறது அப்படின்றது இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. தலைகீழ போச்சுங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது இப்படியே போனால் ஒரு காலகட்டத்தில் எங்கே போய் இது எல்லை தாண்டி எங்கே நிற்கும்னே யாருக்குமே சொல்ல முடியாது. வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை. அதனால தான் கொழுந்தனார் நாத்தனார், நீங்கள் அதை வச்சிங்கன்னா நான் 1 மணி நேரம் பேசுவேன். ஒவ்வொரு உறவுக்கு பெயரும் பயிரோடு கலந்துருக்கும். அதனால தான் கல்யாணத்துக்கு கூட சொன்ன 1000 காலத்து பயிருன்னா. என்ன அழகான வாழ்க்கை. நாம் நல்லதை நினைக்கணும், நல்லதை சிந்திக்கணையா, நல்ல வார்த்தைகள் பேசுவோம். வாழ்க்கையில் ஒருத்தரை பாராட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களை எதிரில் வராரு, ஐயா நல்லா இருக்கீங்களா, ரொம்ப மகிழ்ச்சி, முன்னை விட இப்போ ரொம்ப இளமையாக இருக்கிறீங்க, முகமெல்லாம் பொலிவாக இருக்குது, இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவன் சோகமாக கூட இருப்பான்.
நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை விதைப்பதை விட நேர்மறை சிந்தனைகளை விதைங்க. உண்மையிலே வாழ்க்கையில் வரமாவது அதான் சார் காரணம். வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பது பலவீனம். ஒரு வார்த்தை, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். கொல்லும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேணாம், வெல்லும் வார்த்தையை தேர்ந்தெடுப்போம். குற்றவாளி கூண்டில் நிற்கிறான், 6 வருஷமாக குடியிருந்த ஹவுஸ் ஓனரை வெட்டினையா? வெட்டினேன். சரி, உனக்கு தூக்கு தண்டனை. என் பக்கத்து நீதியும் கேட்டு முடிவெடு சாமின்னா என்ன சொல்ல வர? 6 வருஷமாக அந்த ஆளுக்கு ஒழுங்காக கொடைக்கூலி கொடுத்தனா இல்லையான்னு கேளு. கொடுத்தேன். சரி, இப்போ அதுக்கு என்ன? ஆனால் அந்த ஆள் 3 மாதமாக என்ன பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறான், காலி பண்ணு காலி பண்ணுன்னா. நேற்று காலையில் கேட்டான் அந்த ஆள், கடைசியாக சொல்கிறேன் எப்போ காலி பண்ண போகிறேன்னா. நேற்று மத்தியானமே காலி பண்ணிட்டான் அவனை. அவன் சொன்ன காலி பண்ண அர்த்தம் வேறு, இவன் எடுத்துக்கின அர்த்தம் வேறு. இன்றைக்கி சமூக சிக்கல்கள் எவ்வளோ இருக்குதுன்றதுக்காக சொல்ல. பேசுங்க சார், வீட்டில் பேசாமலே போயிட்டோம். இப்போது வருத்தத்தோடு சொல்கிறேன், ஒரு 1/2 மணி நேரம் டிவியை நிறுத்துங்க. ரேடியோ இப்பெல்லாம் கிடையாது, அதை விட்டுருங்க. செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. உண்மையிலே தம்பி அருண் பாராட்டுறேன், நான் தலைவருக்கும் பாராட்டுறேன். இந்த சபையில் தான் யாரும் செல்லு வந்து எழுந்து போகல. எழுந்து போகிறதுக்குன்னு ஒரு பயன்படுற கருவி இது. உண்மையிலே வருத்தமாக இருக்குது. இதை வச்சு என்ன ஏமாத்துறான் இன்றைக்கி நிறைய பேர். ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரர்கிட்ட, இந்த வரியா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 3 நாள் ஆகும். என்ன 2 பசங்களையும் உங்கள்கிட்ட தான் விட்டு போகிறேன், ஜாகிரதையாக பார்த்துக்கோ. சரி, வாசல் வரைக்கும் போச்சு அந்த அம்மா. திரும்பி உள்ளே வந்து, யோ உன்னை நம்ப முடியாது, நான் எப்பப்போ ஃபோன் பண்ணுறனோ அப்பப்போ நீ என்ன பண்ணுற, வீட்டில் இருக்கிறதுக்கு மிக்சியை போட்டு காட்டு, அந்த சத்தம் என் காதில் விழணும். சரி போ. நாள் போச்சு. காலையில் 10 மணிக்கு ஃபோன் அடிச்சது, மிக்சியை டர்ன்னு போட்டான். ஓ இருக்கிறியா? 1 மணிக்கு போட்டது இருக்கிறியா? 2ஆம் நாள் ஆச்சு. இந்த அம்மா 3 நாள் பொறுத்தானே வரப்போகுது. 3ஆம் நாளே வந்துடுது 10 மணிக்கு. 3ஆவது நாளே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அந்த 2 பசங்க தாங்குது, அவனை காணோம். எங்கடாங்க ஒப்பான்னுது. அந்த பையன் சொன்னான், அது என்னமோ தெரியாதுமா, 2 நாளாக கட்டைப்பையில் மிக்சியை எடுத்து போட்டுன்னு வெளியில் கிளம்பிடுறாரு. அவன் ரெடிமேடாக கிளம்பிட்டான். எங்கெங்கே ஃபோன் பண்ணுறாலும் அங்கே எங்கேயாவது ஒரு வீட்டில் ஃப்ளக்கு சொருவி அங்கே மிக்சியை போட்டு காட்டிடுறது. இப்போ இந்த கருவிகள் எதுக்கெல்லாம் பயன்படுத்து பாருங்கள். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசின காலம் ஒரு காலம், ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலம் இந்த காலம். ஃபேஸ்புக்கு திட்டுறதுக்குன்னே வச்சுக்கிறான் சார் நம்மால். ஏன்டா நேரடியாக போய் திட்டேன்னா, நேரடியாக திட்ட முடியாது சார், இவ்வளோ திட்ட முடியாது, அதனால தான் ஃபேஸ்புக்கில் அடிச்சு விட்றேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. கருவிகளோடு நாம் பழகுவதை விட உறவுகளோடு பழகுவோம். நான் சில நேரங்கள் சொல்லுவேன், குடும்ப கூட்டத்தில் நல்லா சொல்லுவேன். இப்போ இங்கே இருக்கிறவங்களையும் உங்களுக்கும் நான் வணங்கி சொல்கிறேன். ஒரு தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, மனைவி மக்களோடு போங்க சார், குடும்பமாக போங்கன்றேன். குழந்தைகள் என்ன விரும்புகிறதை எடுத்துக்கிட்டோமே சார், விரும்புவதை நிறைவேற்றுவதுதான் பெற்றோர்களின் கடமை. போகட்டும் பிள்ளைங்க, நமக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைகளை வாங்கி கொடுங்க. அவன் உலகத்தில் நம்மளை மாதிரி கதாநாயகன் உலகத்தில் இல்லைன்னு மனசுக்குள்ளே நினைப்பான் சார். எப்போ பார்த்தாலும் அது வாங்காத இது வாங்காத. அன்றைக்கி ஒரு பையன் திருவிழா கூட்டத்தில் அப்பா பிள்ளைய கூட்டி போட்டான், 2 ரூபாய்க்கு அந்த விசிலை வாங்கி கொடுன்னா. அவரால் வாங்கக்கூடாது, வேணாண்டான்ட்டார். இல்லை 2 ரூபா தானேப்பா அந்த விசில் வாங்கி கொடுப்பான்னு. சரின்னு கஷ்டப்பட்டு வாங்கி கையில் கொடுத்துட்டு ஊதக்கூடாதுன்னார். அவன் கடைக்காரன் கடையில் தூக்கி போட்டான் சார். ஊதாததுக்கு எதிரியாக வாங்கி கொடுத்தேன் எனக்கு. நாம் 1000 கண்டிஷன் போடுறோம் பிள்ளைகளுக்கு. அவனை சுதந்திரமாக வச்சுருங்க, ஜாலியாக கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே கடையில் உட்கார வைங்க. இந்த உனக்கு என்னடா பிடிக்கும், அது பெண் பிள்ளைகளுக்குன்னு ஒரு குணம் உண்டு, பையனுக்குன்னு ஒரு குணம் உண்டு, பெண்ணுக்குன்னு ஒரு குணம் உண்டு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண் குழந்தைகளெல்லாம் அப்பாவை தான் அதிகமாக நேசிக்கும், ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் அம்மாவை தான் அதிகமாக நேசிப்பான். உண்மையே இல்லையா? எது வேணாலும் அப்பா கிட்ட கேட்க மாட்டான் அவன், அம்மா கிட்ட தான். அம்மா அப்பா கிட்ட சொல்லி நீ சொன்னாதாம்மா அவர் கேட்பார், அது கொஞ்சம் வாங்கி கொடுமா. டைரெக்டாக போய் பொண்ணு கேட்கான் அப்பாவை, அப்பா எனக்கு இது வேணும். சரிடா செல்லம். பையன் கேட்டான், அவசியமாடாப்பா
அவரும் மறுத்துருவார். அதனால தான் அம்மா மூலமாக துரு இங்கே போகிறான். இதுதான் பெண் குழந்தைக்கும் ஆண் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு அழகு. அந்த பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுவோம். கணவன் மனைவி நீங்கள் கூட சொல்கிறேங்க, 1000 பணக்காரர் இருப்போம், 1000 கோட்டீஸ்வரராக இருப்போம் சார், இந்தா 1 லட்சம் 2 லட்சம் போய் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ சொல்லக்கூடாது. அந்த ஒரு நாளை அவர்களுக்காக தியாகம் பண்ணிட்டு கூடவே போகணும். இந்த குடும்ப கூட்டத்தில் ஒரு தடவை இப்படி தான் நான் விழுப்புரத்தில் பேசிட்டு, அங்கே ஒரு ஜோடி அவன் சொல்லிட்டான், புலவரையா சொல்லிட்டாரு, அருமையான செய்தி, இந்த ஆண்டு தீபாவளிக்கு நானும் கூட வரேன். அந்தம்மா மனசுக்குள்ளே திட்டுது என்ன, நானாக போனால் எதையோ விரும்புகிறதை எடுப்பேன், இவனை வேற மடியில் கட்டி விட்டான் அந்த புலவன். இங்கே நான் உள்ளே போய் பார்டரை பார்ப்பேன், புட்டாவை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன், 1க்கு 100 பார்ப்பேன். இந்த ஆள் நொய் 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 நொயின்னு அந்த துண்டு சீட்டு பில்லையே பார்த்து பார்த்து இது வேணாம் அது வேணான்னு என்னை நச்சரிச்சிருவான். இந்த ஆள் புத்தி தெரியாமல் இவருக்கு போய் அந்த போதனை பண்ணிட்டான் அந்த ஆள். நான் ஏன் அந்த ஆள் கூட்டத்துக்கு அனுப்புனேன்னே எனக்கு கஷ்டமாகுதுன்னு போகிறப்பெல்லாம் வழியிலேயே நினச்சும் போச்சோ என்னமோ தெரியல. கடைக்கு கிட்ட போன உடனே அதுக்கு ஐடியா ஃபார்ம் ஆகிட்டுது. அந்த பக்கம் செக்யூரிட்டி நிற்கிறான், இந்த பக்கம் பெஞ்சு போட்டுருந்தான் ஜவுளிகளில். யோ நான் வர்றதுக்கு நேரம் ஆகும், இந்த பெஞ்சிலே உட்காந்துரு, உன்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவனை உட்கார வச்சுட்டு உள்ளே போட்டுது. போய் கிட்டத்தட்ட நம்ம பெண்கள் புடவை எடுக்கிறது ஒரு அழகு. நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு ரேக்கில் 500 இருக்கும், 2 எடுப்பாங்க, கடைசியில் 500 கீழே வந்துடும். அந்த பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா, வேறு இல்லையாப்பா? அவன் மனசுக்குள்ளே நினைப்பான், வேறு இருந்தால் மட்டும் நீ எடுக்குவா போகிற, மொத்தத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குன்னே என்ன வேலை வாங்கிறதுக்குன்னே நீ வந்திருக்கிறேன்னு மனசுக்குள்ளே நினச்சி கூட வந்து அவன் புருஷனையும் ஒரு பார்வை பார்ப்பான், எப்படா சமாளிக்கிறேன்ற மாதிரி இருக்கும் அந்த பார்வை. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த அம்மாவும் போராடி பல செக்ஷனுக்கு போய் வந்துட்டு மணியை பார்த்தது பகீர்னு ஆகிப்போச்சு. 7 hours ஆகிப்போச்சு. அடடா 7 மணி நேரமாக அந்த ஆளை உட்கார வச்சு வந்தமே, டீ குடிச்சானா தண்ணி குடிச்சானான்னு தெரியலன்னு எழுந்து ஓடி அந்த பரபரப்பாக வாசலில் பார்த்துது சார். பார்த்தா ஆளை காணோம். அங்கே செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்டு என் வீட்டுக்காரன் இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போனேனே அவர் எங்கேன்னு கேட்டுது. அவன் சொன்னான், அடியே என்னை நல்லா பாருன்னா. அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். அந்தம்மா அதிர்ந்து போச்சு. அட சண்டாளப்பாவி, நீ ஏன் இங்கே நிற்கிற, உனக்கே அந்த வேலை, சும்மா சத்தம் போடாத கம்முன்னு உட்காரு, நான் சொல்கிறது கேளு. நீ என்னை உட்கார வச்சுட்டு போனியா, அந்த செக்யூரிட்டி சோகமாக இருந்தான். ஏன்டா சோகமாகறேன்னு கேட்டான். அவன் பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம், டியூட்டி மாத்திரம் வரலையாம், கஷ்டப்பட்டான். நான் கேட்டேன், அந்த டியூட்டி நான் செய்யலாமான்னு கேட்டேன். எவ்வளோ நேரம் செய்கிறேன்னா, 8 மணி நேரம்னா. நீ அந்த நேரத்துக்குள்ளே வரமாட்டேன், நான் தனியாக உட்காந்து கிடக்கிறத விட நின்று கிடந்தேன்னா ஒரு நேரமும் போன மாதிரி இருக்கு, எவ்வளோரா கொடுப்பேன்னு கேட்டேன். 400 ரூபா கொடுக்குறேன்னா. அந்த அம்மா அப்படியே கண் கலங்கிட்டுது சார் அவன் சம்சாரம். யோ உனக்கு எனக்கு தெய்வம் போட்ட முடிச்சியாது, எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதேன்னு நான் நினச்சேன்யா, அதை சம்பாரிச்சிட்ட பற்றியா? அது எப்படியா நான் உள்ளே உனக்கு தெரியாமலே எடுத்து வச்சது உனக்கு எப்படி தெரியும்? இதான் என் மன ஒற்றுமைன்றது. 10 பொருத்தத்தில் மனப்பொருத்தம் தான் ரொம்ப நல்லது. அந்த மனப்பொருத்தம் உனக்கு எனக்கு அமைஞ்சிருக்குதுயா. அவன் பேசுவான் ஏதாவது, மகிழ்ச்சி என்பது நிகழ்வுகளில் நிறைய கொட்டி கிடக்குது சார், அதை உருவாக்குகிற சூழலை வகுத்து கொள்வது தான் வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் குற்றம் குறைகள், அது சரியில்லை இது சரியில்லை. எப்பயுமே அவங்க பிறந்த விட்டு உறவுகள்லாம் சொல்லவே கூடாது சார், குறையே சொல்லக்கூடாது. குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்க்க பழகுவோம். அந்த நிறைகளை பழகுகிற போது தான் நல்ல வார்த்தைகள் வரும். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நல்ல வார்த்தைகளே பலம், நல்ல வார்த்தைகளே கெட்ட வார்த்தைகளே பலவீனம். 2 இருக்குது. பலமான வார்த்தைகளை பேசுவோம். அருட்தந்தை மகரிஷி இந்த வையகத்துக்கு அந்த வளமான அழகான வார்த்தை, பகைவனை கூட நமக்கு நண்பனாக்கிடும், வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. ஒரு மந்திர சொல்லியாது நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிச்சு, நான் சொல்கிறதுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும் ஆரம்பத்தில், சொல்லி பழகிடுங்க, உங்களை விட்டு அது போகாது. ஏன், உங்கள் மனசிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கும். அது யாரை பார்த்தாலும் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, வாழ்த்த கடமைப்பட்டுருவீங்க. பயிற்சி, அது பயிற்சி ஆகிடும் நமக்கு. அதனால் வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்கள், அதை தூய்மைப்படுத்துவோம். உறவுகளை ரொம்ப நேசிப்போம்.
கவலைக்கு கவலைப்படுவதை விட கொடுமை உலகத்திலே கிடையாது. யாருக்கு எந்த கவலை இல்லை? எல்லாரும் தான் கவலைக்குது. மனிதனாக பிறந்தாலே கவலை தான் சார். நாம உருவாக்கிக்கிறது ஒன்று, தானாக வர்றது ஒன்று. அதனால தான் சொன்னார் திருவள்ளுவர், மனக்கவலைக்கு எதிராக மருந்துன்னாரு. உடல் கவலைக்கு மருந்து இருக்குது, மனக்கவலைக்கு இதுவரைக்கும் எவனும் மருந்து கண்டுபிடிக்கல சார். மனக்கவலை, அந்த மனக்கவலைக்கு மருந்து மருத்துவ நிலையமே புத்தகம், நூலகம் தான், லைப்ரரி தான் மருத்துவ நிலையம். ஏன் தெரியுமா அது சொல்ற? ராமாயணத்தை படிங்க, மகாபாரதத்தை படிங்க, வில்லி பாரதத்தை படிங்க, பாரதியார் படிங்க, பாவேந்தர் பாரதிதாசனை படிங்க, சிலப்பதிகாரத்தை படிங்க, மணிமேகலையை படிங்க, நிறைய கதைகளை படிங்க, சமுதாய சிந்தனைகளை உருவாக்குகிற கதைகளை படிங்க, கட்டுரைகளை படிங்க. நம்ம மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைக்கு மருந்து அங்கே இருக்கிறது. இதுவும் தெரியலையா? தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு திருவள்ளுவன் சொன்ன தீர்ப்பு ஒன்று இருக்கு. அதனால் நம்ம வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லை. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அன்னையும் தாய், அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்றடை நல்கல் வேந்தற்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறிக்கு களிரிந்து பெயர்தல் காளைக்கு கடனேன்னு 2000 வருஷத்துக்கு முந்தி புறநானூற்று புலவன் பாடியிருக்கிறான். என்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று தாயின் கடமையையும் தந்தையின் கடமையையும் பிள்ளைகளின் கடமையையும் அற்புதமாக நம்முடைய இலக்கியங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து சொல்லுகிற நூல்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. அதை வாசிக்க கற்றுக் கொடுங்க, அதை நேசிக்க பழகுங்க, பயிற்சியில் கொண்டு வாங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டோம்னா நல்ல பிள்ளைகளை உருவாக்கணையா. படிப்பாளி என்று சொல்வதை விட அவனை பண்பாளன் என்று சொல்வது தான் உலகம் வரவேற்கும். உங்கள் பிள்ளைகளுடைய தோற்றத்தை மாற்றுங்க. நீங்கள் சொல்லாத, உங்களுக்கு இல்லாத அக்கறை யாருக்கையா இருக்க போகுது? நம்ம பெத்த பிள்ளைக்கு நாம தான் சொல்லணும், டேய் வேணாண்டா, ஊர் எப்படி சொல்லுதோ உலகம் எப்படி சொல்லுதோ, இந்த முடி இப்படி வச்சுக்காது, இந்த உடையை இப்படி உடுத்தாது, இன்னாருடைய பிள்ளைன்னு சொன்னால் ஒரு மரியாதை இருக்கும்டா, அதனால் இதை மாற்றிக்கோ. பல முறை சொல்லி நாம் தான் திருத்தணும் சார், வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது. அதனால் அன்பை கையில் எடுப்போம், அருளை பயிராக்குவோம். குடும்பத்தில் குற்றங்குறைகள் இல்லாத உலகமே கிடையாது, எல்லா வீட்லையும் இருக்குது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா எதுவும் வைக்காதீங்க, தூக்கி எறிங்கன்றார். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு நான் கவியரசு கண்ணதாசன். நம்மளை நல்லா வச்சுருக்கான் கடவுள், நல்லா இருக்கிறோம் நாம். அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே வரணும். திரும்ப திரும்ப இல்லாததை குறையாக்க வேண்டாம். இனிமேல் அதுவும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணம் பண்ணணும். வாழ்க்கையை நம்பிக்கை தானே சார், வாழ்க்கையை நம்பிக்கை தானே தம்பி. நாளை என்பதே நம்பிக்கை தானே, எல்லாமே நம்பிக்கை தான். லைஃப், வாழ்க்கை என்பது, என்டையர் வாழ்க்கை என்பது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோடு இருப்போம். அத்திவரதர் வந்தார்ல காஞ்சிபுரத்தில், அத்திவரதரை யாராவது போய் பார்த்தீங்களா? யாராவது பார்த்தீங்களா ஐயா? அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் சாமி வந்தது, அந்த அத்திவரதர், அத்தி மரத்தில் செஞ்ச வரதர் ஒருத்தர் கூட பார்க்கலையா? பார்த்தீங்கள? பார்க்காதவங்க பார்த்தவங்கள பார்த்தாலே போதும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பெருங்கூட்டம், இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து ஃப்ளைட் வந்தது சார், அதே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான் பார்க்குறதுக்கு, அவ்வளோ இருந்தது. நான் கூட ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போனேன். அங்கே ஒரு ஆள் ஓடி வந்தான், சார் தெய்வமே நீ கூடமா அந்த கியூவில் நிற்கணும், வா நான் தனியாக ஒரு குறுக்கு வழியில் கூட்டும் போகிறேன்னு. நான் சொன்னேன், தெரிஞ்சோ தெரியாமலோ குறுக்கு வழி போன பாதத்தை தீர்க்கறதுக்கு தான் நானே வந்தேன், அவரை பார்க்குறதுக்கு மாடா குறுக்கு வழின்னேன். நீ விளங்க மாட்ட, போக போக தெரியும் உனக்குன்ட்டு போட்டான். பார்த்தா 2 மணி நேரத்தில் கூட்டம் எகிரி போச்சு. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல சார், அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ என் பாட்டி, 90 வயசு ஒரு பாட்டி சார், என் முன்னாடி தெம்பாக நிற்குது. கோவிந்தா வெங்கட்ரமணா நாராயணா மாதவா யாதவா கேசவான்னு பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு ஒரு தெம்பு வந்தது. 90க்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கும்போது ஏன் நமக்கு வரக்கூடாதுன்னு சோர்வெல்லாம் நீக்கிட்டு பாட்டியே ஃபாலோ பண்ணி போனேன். 90 வயசு பாட்டியை ஃபாலோ பண்ணி போன முதல் ஆள் நான் தான். பின்னாடியே போனேன், அந்த பாட்டிக்கு பின்னாடியே போனேன். அத்திவரதர் கிட்ட போச்சு சார் அந்த பாட்டி. அது வேண்டிச்சு பாருங்க, எனக்கே தலை சுத்துச்சு. அத்திவரதா, அடுத்த முறையை நான் வந்து உன்னை சேவிக்கணும்,
அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போகிறாரு. இக்கரண்ட் இப்போ அதுக்கு 90 வயசு இருக்கும். 40 வருஷம் கழித்து நான் உன்னை பார்க்கணுன்னா 90, 40, 130 வருஷம் நான் இந்த மண்ணில் வாழணும்னு நினைக்கிது, வாழ்வேன்னு நம்புது பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தான் சார் நம்முடைய லைஃபு. நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவான். நிச்சயம் நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. வாழ்க்கையே தான் நம்பிக்கை தான். நம்பிக்கை நமக்கு கண்ணு முன்னாடிலாம் சிலதெல்லாம் அப்படி தான் தெரியும். நீங்கள் எதையுமே நல்லதாக பார்க்க பழகுங்களேன். ஹைவேஸில் போகிறோம் சார், இப்போ ரோட்டில் போகிறோம், நமக்கு டோல் தெரியுது, அவன் வாங்குகிற காசு தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி இப்போ ரெட் சிக்னல் போட்டிருக்கான்ல, சிக்னல் போட்டிருக்கான் இல்லை தம்பி, ரெட்டு போட்டிருக்கான், எல்லோ போட்டிருக்கான், க்ரீன் போட்டிருக்கான். நீங்கள் அப்படி இப்படி மாற்றி பாருங்களேன். ரெட்டு நில்லு, எல்லோ கவனி, க்ரீன் செல்லு. அதான் நில் கவனி செல்லுன்னு அதையும் எழுதிக்கிறான். அதையும் தாண்டி இப்படி நினைங்க, இதில் இந்த விதியை நீ மீறிவிட்டால் உன்னுடைய வீட்டிலே இருக்கிறவள் மஞ்சள் குங்குமத்தை இழந்து பசுமையான உன் வாழ்க்கையும் போய்விடும் என்ற எச்சரிக்கையையும் அது நமக்கு எடுத்து காட்டுவதாக நம்ம அப்படி பார்த்து அதையும் மதித்தா என்ன? எப்படி வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். அறிவுரையாக எடுத்துக்கொள்ளலாம், எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம், எதையும் எப்படியும் பார்க்கலாம். நாட்டிலன்னா இன்றைக்கி சமூகத்தில் பல சிக்கல் இருக்குது. தேனாம்பேட்டை சிக்னலில் நான் பார்க்குறேன். சிக்னலை நம்ம ஆளுங்களுக்கு நீங்கள் இங்கேயும் கவனிங்க, ஒரு இங்கே இருக்கிறது வாய்ப்பு இல்லை. பண்ண நகர பகுதியில் பாருங்கள், ரெட்டு இருக்குது இல்லை, ரெட் சிக்னல், அது இருக்கிற வரைக்கும் இந்த பைக்காரன் பூரா ரைஸ் பண்ணிக்கினே இருப்பான். அந்த க்ரீன் எல்லோ விழுந்த உடனே புறப்படுறதுக்கு தயாராக இருப்பான், ரேஸில் புறப்படுற மாதிரி. அந்த எல்லோ மாறவே இல்லை, க்ரீன் வரல, ஆனால் மாறுற நேரம் பார்த்து டக்குன்னு எடுத்துருவான். அப்படி தான் ஒருத்தன் முன்னாடி எல்லோ இருக்கும்போதே போயிட்டான். நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, யாராவது ஒருத்தன் ஒன்று செஞ்சிட்டான்னா நாம் உடனே அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டான்னு நம்ம உரிமை கொண்டாடிடுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ண, அவன் முன்னாடி போன உடனே பின்னாடி 5 பேர் போயிட்டான். 5 பேர் போனான் பாரு பின்னாடி. அந்த 5 பேரையும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஓரம் கட்டிட்டார். இல்லை ஓரமா ஏன் போனேன்? அதில் ஒருத்தன் சொன்னான், என்ன சார் அது அநியாயமாக இருக்குது, முன்னாடி ஒருத்தன் போனான்னா அவனை விட்டுட்டீங்க, எங்கள் 5 பேரையும் பிடிக்கிறீங்களே சார், என்ன நியாயமானா? அவரை எப்படிடா நாங்கள் பிடிக்க முடியும்? எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவே அவர் தான். ஒரு நாளைக்கு 10 தடவை இப்படி தான் போய் 5 பேராக பின்னாடி கூட்டி போய் எங்களுக்கு பிடிச்சி கொடுப்பாரு. அவரை பிடிச்சா எங்கள் பொழப்பு என்ன ஆகுது? விவரங்கிட்ட நம்ம பேசுகிற ஃபைனை கட்டி போ. அவன் அசந்துட்டான் சார், இனிமேல் இந்த ரோடு பக்கமே நான் வர மாட்டேன்ட்டு போட்டான். நிறைய ரோடில் பாருங்கள், 3 பசங்க ஹெல்மெட் இல்லாமல் வந்தான் சார், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டாரு, நில்றா. ஒருத்தன் ஒய்ஃபை பின்னாடி உட்கார வச்சிங்கன்னு அவனும் ஹெல்மெட் இல்லாமல் வந்தான். அவனை பார்த்துட்டு போயிட்டார். அதில் 3 பேருக்கும் கோவம் வந்துடுது சார். அந்த ஆளும் ஹெல்மெட் இல்லாமல் இருக்கிறான், அவனும் போன்ட்டு எங்கள் 3 பேரும் அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு வரான், அவனுக்கு எதுக்கடா இன்னொரு பிரச்சனையை தரணும்? அந்த போலீஸ்காரன் என்ன நொந்து போய்க்கிறோன்னு தெரியாது சார். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுய்யா. அதனால் எதையும் பார்த்து வெளிப்படையாக ரசனையோடு நாம் பார்க்க பழகிட்டோம்னு வச்சுங்களேன், குற்றம் கண்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் சமூகம் ஒரு பெரிய வெள்ளை வேஷ்டியில் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் அந்த ஒரு கருப்பு புள்ளியைத்தான் பார்த்து பார்த்து நினைக்கிறத தவிர 99% இருக்கிற வெள்ளையை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. நம்முடைய எண்ணங்களை மாற்றி பழக கற்றுக்குவோம், மாற்றி யோசிப்போம், பிள்ளைகளை ரசிப்போம். குழந்தைகள் தெய்வத்திற்கு சமம். குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறான் நம்ம நாட்டில். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஆசிரியர் பெருமக்களுக்கு வணங்கி சொல்கிறேன், குழந்தைகள் தினம்னு ஒன்று இல்லை, குழந்தைகள் தினம் இல்லை, குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். அதுதான் நம்ம பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். என்ன அழகு! அதை விட ஒரு மழலை செல்வத்தை விட ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்ப வாழ்க்கை உலகத்தில் உண்டா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துடன்றும் நெய்யுடைய அடிசல் மெய்பட விதர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னா. என்ன அழகு, என்ன ஆனந்தம்! அதை விடவா ஒரு சீரியல் வேணும்? குழந்தையை விட ஒரு சீரியல் இல்லை சார். இங்கே இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கு சொல்கிறேன், உங்களை வணங்கி கேட்குறேன், பேரனையும் பேத்தியையும் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சிங்க, உங்களுக்கு ஆயுள் வளர்ந்து கொண்டே வரும்.
அதை விட ஒரு அருமருந்து உலகத்திலே கிடையாது. மக்கள் மெய்தீண்டல் இன்பம்னா திருவள்ளுவன். அவங்க மழலை சொல்ல கேளுங்க, அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். என்னென்னமா பேசுகிறான் பிள்ளைங்க இன்னைக்கு. ரொம்ப திறமையான அறிவையும் ரசிங்க, அறியாமையும் ரசிங்க, திறமையும் ரசிங்க, அவங்களுடைய எழுத்தை ரசிங்க, பேச்சை ரசிங்க. சின்ன பிள்ளையாக இருக்கிற போது நாங்களுக்கெல்லாம் அட்டை கிளாஸ்ன்னு பேர். இப்போல்லாம் எல்கேஜி யூகேஜின்றீங்க. நாங்கள்லாம் போனப்போ அது அட்டை கிளாஸ், வெறும் அட்டையை தான் தூக்கி போவோம். காலனாவுக்கு பலப்போம், ஒரு நாவுக்கு ஒரு சிலேட்டு. எங்கள் அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டார். எங்கள் அம்மா சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு சிலேட்டை வாங்கியாந்து என் கையில் கொடுத்து, காலனாவுக்கு பலப்பு குச்சி வாங்கியாந்து பாதியை உடச்சி என் கையில் கொடுத்து, எதையும் எழுதுறாத நான். அவ்வளோ அருமையான ஆள். எங்கள் அம்மா சொல்லிச்சு, அந்த கிறுக்கு அப்படி தான் சொல்ல, நீ எதையாவது கிறுக்கு கோணலும் மானலமாக ஒரு முட்டையை போட்டும் போய் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன். எங்கள் அம்மா சொல்லிச்சு, என் வீட்டுக்காரர் முகத்தை என்னமா வரைஞ்சிக்கலாம் என் பிள்ளை. அந்த பாராட்டு இன்றைக்கி இருக்குதா? சந்தோஷமாக பிள்ளைங்களை பாராட்டுங்கய்யா. நம்முடைய செல்வமே பிள்ளைகள் தான்யா. நம்ம சேர்த்து வைக்கிற செல்வம் இல்லையா செல்வம், பிள்ளைகள் தான்யா செல்வம். அதுதான்யா வாழ்க்கையினுடைய வரம் என்பதே அதுதான். நாம் வாழுற வாழ்க்கை வரமாக வருவது பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை கம்பேர் பண்ணாதீங்க. ஒன்றே ஒன்று வேண்டுகோளாக வைக்கிறேன், உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள். இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இவனுக்குள்ள ஒரு திறமை இருக்குதா, அப்படி ஒரு கம்பேர் பண்ணி ஒரு குழந்தைய வளர்த்திருந்தான்னு வச்சுக்க ஒரு தாய், இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்குமா? உலக கல்வி கூடங்களே வெறுத்து ஒதுக்கிய ஒரு குழந்தையை அன்னை அரவணைத்து அவனுக்கு ஆர்வம் ஊட்டினாள். அவன்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் உலக இருட்டையே ஒழித்தான். நம்ம பிள்ளைங்க திறமை இருக்குயா, அங்கீகாரம் இருக்குதுயா, அறிவு இருக்குயா, அவனை பாராட்டுங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த மகிழ்ச்சியிலே தான் அவன் அடுத்த எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்குவான் சார். அவன்லாம் என்னம்மா சொல்கிறான், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்பா டயர்டாக வந்து உக்காந்துங்கிறார், பையன் வெளியிலேருந்து உள்ளே வரான், டேடி மேத்ஸில் நான் 100க்கு 100 வாங்கினா என்ன நினைப்பேன், ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும்டா, அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கியிருக்கிறேன். அவர் திட்டுவார, நம்ம நன்மைக்கு தான் புள்ள குறைச்சி வாங்கியிருக்கிறான்னு நினைப்பார். அவன் எவ்வளோ பெரிய பேச்சாளனாக வருவான், எலெக்ஷனில் நிற்பான் சார் அவன். ஏன்னா அவனுக்கு பேச்சு திறமை இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. பேச்சு திறமையை வழங்க, எழுத்து திறமையை வழங்க, நல்லா பேசக்கூடிய வளமான வார்த்தைகளுக்கு அவனுக்கு சொந்தம் கொண்டாடுங்க. நாம் பேசுகிறது தான். அவன் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான் என்று புறந்தள்ளாதீர்கள். ஒருபோதும் அவன் உருவாக்கி பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் திரும்ப உச்சரிக்கிறான் என்றால் அதுதான் பிள்ளையின் தன்மை. என்றால் நாம் சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும். அவன் நம்புற 2 இடம் தான் சார், ஒன்று அம்மா அப்பா, இன்னொன்று ஆசிரியர்கள். 2 பேர் தான் அவன் நம்புகிறான். நம்ம தான் கை தூக்கி விடணும் பிள்ளைகளை. ஏன்னா இன்றைக்கி உலகம் எப்படிப்பட்ட பாதையை அமைத்து கொண்டாலும் பிறப்பு சாதாரணமானதில் இறைவன் தந்த பெரிய கொடை. அந்த பிறப்பை, வாழ்க்கையை வரமாக்கி கொள்வது அவரவர்கள் கையிலே இருக்கிற காரணத்தினாலே மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியாக பயணம் பண்ணுவோம். வாழ்க்கை ஒரு வரம் என்பது அந்த அவரவர் கையில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், மீண்டும் நம்ம வாழ்க்கையோட நம்ம நினச்சி பார்ப்போம். அடுத்தவங்களோட கம்பேரே பண்ண வேண்டாம், கம்பேர் பண்ணவே கூடாது சார். எங்கள் தெருவிலே ஒருத்தர் சொல்லுவார், +2 படிக்கிற பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார். அவன் ஆரம்பத்துலேருந்தே சொன்னார், ஏன்டா ஃபெயிலுண்டே, ஒரு நாள் தான் நான் கெட்டுவிட்டான்னா. ஏன்டா நான் என்ன பண்ணேன், எப்போ பாரு 3வது வீட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது, 3வது வீட்டு பொண்ணை பாரு என்னமா படிக்குது, வருஷம் பூரா அதை பார்த்தே நான் வேணாம் விட்டேன் ஏன்னா. அதனால் நம்ம நல்ல பாதையை வகுப்போம், நல்ல பயணத்துக்கு உருவாக உதவி செய்வோம். அந்த பிள்ளைகளோடு நெருங்கி பேசுங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் தாயும் தந்தையும் அந்த பிள்ளையிடத்தில் நிறைய பேசுங்க. அந்த பெண்ணுக்கு அம்மா அப்பா தான் எனக்கு நம்பிக்கை அப்படின்றத கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டே வாங்க. அப்போ தான் வாழ்க்கையை உங்களால் அவர்களுக்கு அமைத்து கொடுக்க முடியும். விலகிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையை அவர்களே அமைத்து கொள்ளுகிற காலகட்டமாக இது இருக்கிற காரணத்தினால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. மகிழ்ச்சியாக வாழுங்க. மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது, அவரவருடைய மனதில் தான் இருக்கிறது என்பதனாலே எல்லாம் சந்தோஷமாக எடுத்துங்க ஐயா. மகிழ்ச்சிக்கு பஞ்சமே கிடையாது. பார்க்குற பார்வை நல்ல பார்வையாக இருக்கணும். ஏன்னா நான் கூட தாம்பரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, போய் நல்ல டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வாடா மடிப்பாக்க அனுப்பிச்சேன். போன வேகத்தில் வந்துட்டான் சார். போய் அனுப்பிச்ச பற்றி அவர் டாக்டர்கிட்டன்னா, என்னடா நல்ல டாக்டரா அவருன்னு. இல்லை சென்டிமெண்ட்டாக சரியில்லை, போகும்போதே பார்த்தேன் கீழே வச்சுக்கிறான் அந்த ஆள் போர்டு, மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறான். எனக்கே உடம்பு சரியில்லை, இதை பார்த்துட்டு மனசு பகீர்னு ஆகி போச்சு, திரும்பிட்டேன். பாவி ஸ்டெப்பு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறான்டா கிளினிக்கு, போகிறதுக்காக மேலே போகும் வழி வச்சுக்கிறா,
அதில் என்னடா உனக்கு கஷ்டம்னு நானே அதை தைரியப்படுத்தின்னு தான் மேலே போனேன். அங்கே போனால் டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது. அதனால் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன். நமக்கு இது சரி வராதுன்னு நான் அவர்கிட்ட உடம்பையே காட்டலை, நான் வந்துட்டேன்னா. அதனால் இப்படியா பார்க்குற பார்வை? இல்லை, அந்த மாதிரி பார்வை பார்க்கக்கூடாது, நல்ல பார்வை பார்க்கணும். அதனால்தான் மகரிஷி சொன்ன மனவளக்கலையெல்லாம் கூட வாசிப்ப பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் வாசித்தா கூட போதும், அவன் மனிதனாக மாறுவான். அவன் பணக்காரனாக மாறுவதை விட மனிதனாக வாழ கற்றுக் கொடுங்கள். மனிதனாக வருகிற போது தான் வாழ்க்கை நிச்சயமாக வரமாக மாறும். டெண்டுல்கர், ஏன் டெண்டுல்கர்கிட்ட பெரிய பேட்ஸ்மேன் அவர் இல்லையா, பெரிய பேட்ஸ்மேன், அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த டெண்டுல்கர்கிட்ட போய் ஒருத்தன் பெரிய மதுபான நிறுவனத்தை நடத்துகிற ஒரு முதலாளி போய் கேட்டான், ஃபியூ செகண்டு இந்த மதுவை நீ குடிக்கிற மாதிரி விளம்பரத்துக்கு நடிச்சு கொடு, சில கோடிகள் தரேன் அப்படின்னா. சில கோடிகள் தரேன்னா. டெண்டுல்கர் சொன்னார், என்னை பின்பற்றுகிற இளைஞர்கள் பல கோடி பேர், பல கோடி இளைஞர்களை சில கோடிகளுக்கு ஆசைப்பட்டு நான் கெடுக்க விரும்பவில்லை, நடிக்க மாட்டேன்னு மறுத்தார். இந்த பண்பாடுதான் அந்த மனிதன் உலகத்தில் பெற்ற அங்கீகாரம் என்றால், படிப்பை தாருங்கள், பண்பையும் சேர்த்து கொடுங்கள். படிப்பு தருவது கல்வி நிலையங்கள், கல்வியாளர்கள் வந்திருக்காங்க. பண்பாட்டை சேர்த்து கொடுப்பது இல்லறத்தினுடைய வாழ்கிற பெரியவருடைய வாழ்க்கை முறைதான் கொடுக்கும் என்றால், அந்த குடும்ப பாங்கான வாழ்க்கையை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி சொல்லிக் கொடுத்த மண் நம்முடைய பாரத மண். அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு என்பது உலகத்துக்கே பலவற்றை தந்த உயரிய மண் இந்த மண். அப்படிப்பட்ட மண்ணில் பிறந்தவர்கள், மண் வளம் பெற்ற பகுதி இந்த பகுதியெல்லாம். உண்மையிலே மண் வளம் எங்கே சிறப்பாக இருக்கிறதோ அங்கே மனவளம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் என்பதனாலே மனவளம் பெற்ற ஒரு அற்புதமான சபையில் பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த நம்முடைய வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை வாழிய பல்லாண்டு. இந்த 5 ஆண்டு நிகழ்ச்சி 4 நூற்றாண்டு வெள்ளி விழாவாக, பொன் விழாவாக, பவள விழாவாக, முத்து விழாவாக 100 ஆண்டை கடக்க வேண்டும் என்று நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.